கர்மயோகம் சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம், நாக்பூர், மத்திய பிரதேசம். கர்மயோகம் சுவாமி விவேகானந்தர் 3ஆம் பதிப்பு, ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம், தந்தோலி, நாக்பூர் 1, மத்திய பிரதேசம். பதிப்பாளர் சுவாமி பாஸ்கரேஸ்வரானந்தர். தலைவர் ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம், நாக்பூர். ஸ்ரீராமகிருஷ்ண சிவானந்த. ஸ்மிருதி கிரந்தமாலா மலர் 14. ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம், நாக்பூரால் அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டவை. அச்சிட்டவர் ராமகோபால் கிரதாரி, லால் ஸ்ரீவாஸ் பஜ்ரங் அச்சகம். இந்தி மொழி பேசும் மக்களின் முன்னிலையில் கர்மயோகம் புத்தகத்தின் திருத்தப்பட்ட இந்த 3ஆம் பதிப்பை வைப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்மயோகம் சுவாமி விவேகானந்தரின் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாகும். இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ள அவரது உரைகளின் முக்கிய நோக்கம் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதே ஆகும். இந்த உரைகளை படிப்பதன் மூலம் சுவாமிஜியின் சிந்தனைகள் எவ்வளவு உயர்ந்தவை என்பதையும் அவை நமது அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளவை என்பதையும் நாம் அறியலாம். இன்றைய சூழ்நிலையில் உலகிற்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு, கர்மயோகத்தின் உண்மையான வடிவத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். வெவ்வேறு துறைகளில் பணியாற்றும் நன்மக்களுக்கு இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதன் உணர்வுகளையும் கருத்துக்களையும் ஆழமாக சிந்தித்து அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதே இன்றைய தேவையாகும். நாக்பூர் அறிவியல் சுவாமி விவேகானந்தர் கர்மாவின் குணநலன்கள் மீதான தாக்கம். கர்மம் என்ற சொல் கிரு என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது. கிரு என்றால் செய்தல் என்று பொருள். எது செய்யப்படுகிறதோ அதுவே கர்மமாகும். இந்த சொல்லுக்கு கர்ம பலன் என்ற தொழில்நுட்ப பொருளும் உண்டு. தத்துவ ரீதியாக பார்த்தால் நமது முந்தைய செயல்களின் விளைவாக கிடைக்கும் பலன்களை இது குறிக்கும். ஆனால் கர்மயோகத்தில் கர்மம் என்பது வெறும் செயலை மட்டுமே குறிக்கிறது. மனித இனத்தின் இறுதி இலக்கு அறிவை பெறுவதே ஆகும். கீழே நாட்டு தத்துவங்கள் நம் முன்வைக்கும் ஒரே இலக்கு இதுதான். மனிதனின் இறுதி நோக்கம் இன்பமல்ல, அறிவே ஆகும். ஏனெனில் இன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். எனவே இன்பமே இறுதி இலக்கு என்று கருதுவது மனிதன் செய்யும் பெரும் பிழையாகும். உலகில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் மனிதன் அறியாமையினால் இன்பத்தையே தனது இறுதி இலக்கு என்று கருதுவதுதான். ஆனால் சில காலத்திற்கு பிறகு தான் எதை நோக்கிச் செல்கிறானோ அது இன்பமல்ல, அறிவு என்பதை மனிதன் உணர்கிறான். மேலும் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டுமே சிறந்த ஆசிரியர்கள். இன்பத்திலிருந்து அவன் எவ்வளவு கற்றுக்கொள்கிறானோ அவ்வளவு துன்பத்திலிருந்தும் கற்றுக்கொள்கிறான். இன்பமும் துன்பமும் ஆன்மாவின் வழியாக கடந்து செல்லும்போது அவை குணநலன்களை உருவாக்குகின்றன. நீங்கள் ஒரு மனிதனின் குணநலன்களை பார்த்தால் உண்மையில் அது அவரது மனப்போக்குகள் மற்றும் மனச்சாய்வுகளின் மொத்த உருவமாக தோன்றும். அவரது குணநலன்களை வடிவமைப்பதில் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டுமே சம அளவில் பங்களிக்கின்றன என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். குணநலன்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வடிவமைப்பதில் நன்மையும் தீமையும் சமமான பங்கை கொண்டுள்ளன. சில சமயங்களில் துன்பம் இன்பத்தை விட பெரிய ஆசிரியராக மாறிவிடுகிறது. உலகின் மாமனிதர்களின் வரலாற்றை படித்தால் பெரும்பாலான சமயங்களில் இன்பத்தை விட துன்பமும் செல்வத்தை விட வறுமையுமே அவர்களுக்கு அதிக பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன என்பதையும், புகழ்ச்சியை விட இகழ்ச்சியே அவர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் அறிவு தீயை அதிகம் தூண்டியுள்ளது என்பதையும் நான் கூற முடியும். இப்போது இந்த அறிவு மனிதனுக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. எந்த அறிவும் வெளியிலிருந்து வருவதில்லை, அனைத்தும் உள்ளேயே இருக்கின்றன. ஒரு மனிதன் அறிகிறான் என்று நாம் கூறும்போது அதை துல்லியமான உளவியல் மொழியில் கூறினால் அவன் கண்டறிகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதன் எதை கற்கிறானோ அது உண்மையில் கண்டறிதல்தான். கண்டறிதல் என்பதன் பொருள் மனிதன் தனது எல்லையற்ற அறிவு வடிவமான ஆன்மாவின் மீதிருக்கும் திரையை அகற்றுவது என்பதாகும். நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் என்று நாம் கூறுகிறோம். அந்த கண்டுபிடிப்பு எங்காவது ஒரு மூலையில் அமர்ந்து நியூட்டனுக்காக காத்திருந்ததா? இல்லை, அது அவரது மனதிலேயே இருந்தது. சரியான நேரம் வந்தபோது அவர் அதை கண்டுபிடித்தார்.
உலகம் பெற்றுள்ள அனைத்து அறிவும் மனதிலிருந்தே வந்தவை. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூலகம் உங்கள் மனதிலேயே இருக்கிறது. வெளி உலகம் என்பது உங்கள் மனதை படிப்பிற்கு உட்படுத்துவதற்கான ஒரு தூண்டுதல் மற்றும் உதவி மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் படிப்பின் பொருள் உங்கள் மனமே ஆகும். ஆப்பிள் விழுந்தது நியூட்டனுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது. அதன் மூலம் அவர் தனது மனதை படித்தார். அவர் தனது மனதிற்குள் ஏற்கனவே இருந்த கருத்துக்களின் சங்கிலித் தொடர்களை மீண்டும் ஒரு முறை வரிசைப்படுத்தி அவற்றில் ஒரு புதிய இணைப்பை கண்டுபிடித்தார். அதையே நாம் புவியீர்ப்பு விதி என்று அழைக்கிறோம். இது ஆப்பிளிலும் இல்லை, பூமியின் மையத்திலுள்ள வேறு எந்த பொருளிலும் இல்லை. எனவே அனைத்து அறிவும் அது நடைமுறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக சார்ந்ததாக இருந்தாலும் சரி மனித மனதிலேயே குடிகொண்டுள்ளது. பல சமயங்களில் இது வெளிப்படாமல் மறைந்து கிடக்கிறது. திரை மெல்ல மெல்ல விலகும்போது நாம் அறிவு பெறுகிறோம் என்று கூறுகிறோம். இந்த வெளிப்படுத்தும் செயல் அதிகரிக்க அதிகரிக்க நமது அறிவும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எவரிடமிருந்து இந்த திரை விலகிக் கொண்டே செல்கிறதோ அவர் மற்றவர்களை விட அதிக அறிவுடையவர். எவர் மீது இந்த திரை அடுக்கடுக்காக படிந்துள்ளதோ அவர் அறிவற்றவர். யாரிடமிருந்து இந்த திரை முற்றிலும் விலகிவிடுகிறதோ அவர் அனைத்தும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். கடந்த காலத்தில் எத்தனையோ மாமனிதர்கள் உருவாகியுள்ளனர். இப்போதும் பலர் இருப்பார்கள் என்றும் வருங்காலத்திலும் எண்ணற்ற மாமனிதர்கள் பிறப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். ஒரு சிக்கிமுக்கி கல்லுக்குள் நெருப்பு மறைந்திருப்பதைப் போல மனித மனதிற்குள் அறிவு இருக்கிறது. தூண்டுதல் என்ற உராய்வு அந்த அறிவு தீயை பிரகாசிக்கச் செய்கிறது. இதுவே நமது அனைத்து எண்ணங்கள் மற்றும் செயல்களின் அடிப்படை. நமது சிரிப்பு, அழுகை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, வருத்தம், நமது நல்வாழ்த்துக்கள் மற்றும் சாபங்கள், புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சி ஆகிய அனைத்தும் வெளியுலகின் பல தாக்கங்களின் விளைவாக நமது மனதிற்குள் உருவானவை என்பதை நாம் கவனித்தால் புரியும். நமது தற்போதைய குணநலன்கள் இதன் விளைவே ஆகும். இந்த தாக்கங்கள் அனைத்தையும் சேர்த்து கர்மம் என்று அழைக்கிறோம். ஆன்மாவின் உள் நெருப்பையும் அதன் சொந்த ஆற்றலையும் அறிவையும் வெளியே கொண்டு வருவதற்காக அதன் மீது ஏற்படுத்தப்படும் மன ரீதியான அல்லது உடல் ரீதியான தாக்கங்களே கர்மமாகும். இங்கே கர்மம் என்ற சொல் விரிவான பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் நாம் அனைவரும் ஒவ்வொரு கணமும் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறோம். நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கர்மம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் கர்மம். நாம் சுவாசிப்பது, நடப்பது முதலியவை கர்மமே. நாம் எதை செய்தாலும் அது உடல் ரீதியானதாக இருந்தாலும் சரி அல்லது மன ரீதியானதாக இருந்தாலும் சரி அனைத்தும் கர்மமே. மேலும் அது நம்மீது தனது அடையாளங்களை பதித்துச் செல்கிறது. பல செயல்கள் பல சிறிய கர்மங்களின் தொகுப்பாக இருக்கின்றன. உதாரணமாக, நாம் கடற்கரையில் நின்று அலைகள் கரையில் மோதுவதைக் கேட்டால் ஒரு பெரிய சத்தம் ஏற்படுவது போல தோன்றும். ஆனால் ஒரு பெரிய அலை எண்ணற்ற சிறிய அலைகளால் உருவானது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு சிறிய அலையும் சத்தம் எழுப்பினாலும் அது நமக்கு தனியாக கேட்பதில்லை. ஆனால் இந்த சத்தங்கள் அனைத்தும் ஒன்றாகச் சேரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. இதேபோல் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு செயலாக நடக்கிறது. சில செயல்கள் நமக்கு உணரப்படுகின்றன. அவை பல சிறிய செயல்களின் தொகுப்பாகும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு மனிதனின் குணநலன்களை ஆராய விரும்பினால் அவரது பெரிய செயல்களைக் கொண்டு ஆராயாதீர்கள். ஒரு முட்டாள் கூட ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வீரனாக மாறிவிட முடியும். மனிதனின் மிகச் சாதாரணமான செயல்களை ஆராயுங்கள். உண்மையில் அந்த விஷயங்கள்தான் ஒரு மாமனிதனின் உண்மையான குணநலன்களை உங்களுக்கு காட்டும். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் மிகச்சிறிய மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பெருமையை தந்துவிடும். ஆனால் உண்மையில் பெரியவர் என்பார் எவரது குணநலன்கள் எப்போதும் எல்லா நிலைகளிலும் உயர்வாக இருக்கிறதோ அவரே ஆவார். மனிதன் தொடர்பு கொள்ளும் அனைத்து ஆற்றல்களிலும் கர்மத்தின் ஆற்றலே மிக வலிமையானது. அது மனிதனின் குணநலன்களை வடிவமைப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதன் ஒரு மையத்தை போன்றவன். அவன் உலகின் அனைத்து ஆற்றல்களையும் தன்னை நோக்கி இழுக்கிறான். அந்த மையத்தில் அந்த அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து அவற்றை மீண்டும் ஒரு பெரிய அலையாக வெளியே அனுப்புகிறான். இந்த மையமே உண்மையான மனிதன், ஆன்மா. இதுவே எல்லாம் வல்லது மற்றும் அனைத்தும் அறிந்ததாகும்.
மேலும் முழு உலகையும் தன்னை நோக்கி இழுக்கிறது. நன்மை தீமை இன்பம் துன்பம் அனைத்தும் அவனை நோக்கி ஓடி வருகின்றன. அவனது 4 பக்கங்களிலும் சிதறிக் கிடக்கின்றன. அவன் அவை அனைத்திலிருந்தும் குணநலன் என்ற மகா ஆற்றலை உருவாக்கி அதை வெளியே அனுப்புகிறான். எதையும் தன்னை நோக்கி இழுத்துக் கொள்ளும் ஆற்றல் அவனிடம் இருப்பதைப் போலவே அதை வெளியே அனுப்பும் ஆற்றலும் அவனிடம் உள்ளது. உலகில் நாம் காணும் அனைத்து செயல்பாடுகளும், மனித சமுதாயத்தில் ஏற்படும் அனைத்து நகர்வுகளும், நம்மைச் சுற்றி நடப்பவை அனைத்தும் மனதின் ஆற்றலின் வெளிப்பாடே ஆகும். பல வகையான இயந்திரங்கள், நகரங்கள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அனைத்தும் மனிதனின் இச்சாசக்தியின் வளர்ச்சியே ஆகும். மனிதனின் இந்த இச்சாசக்தி குணநலன்களிலிருந்து உருவாகிறது. அந்த குணநலன்கள் கர்மங்களால் கட்டமைக்கப்படுகின்றன. எனவே கர்மம் எப்படி இருக்குமோ இச்சாசக்தியின் வளர்ச்சியும் அப்படியே இருக்கும். உலகில் வலிமையான இச்சாசக்தி கொண்ட மாமனிதர்கள் அனைவரும் சிறந்த கர்ம வீரர்களாக இருந்தனர். அவர்களின் இச்சாசக்தி எவ்வளவு வலிமையானது என்றால் அவர்களால் உலகையே மாற்றியமைக்க முடிந்தது. இந்த ஆற்றலை அவர்கள் யுகம் யுகமாக தொடர்ந்து கர்மம் செய்ததன் மூலம் பெற்றனர். புத்தர் மற்றும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்த வலிமையான இச்சாசக்தி ஒரு பிறவியில் பெற்றதல்ல. அதை நாம் பரம்பரை ஆற்றல் என்று கூற முடியாது. ஏனெனில் அவர்களின் தந்தை யார் என்பது நமக்கு தெரியும். அவர்களின் தந்தையின் வாயிலிருந்து மனித குலத்தின் நன்மைக்காக ஒரு வார்த்தை கூட வந்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஜோசப், இயேசுவின் தந்தை போன்ற எத்தனையோ தச்சர்கள் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். புத்தரின் தந்தையைப் போல லட்சக்கணக்கான சிற்றரசர்கள் இருந்துள்ளனர். எனவே இது வெறும் பரம்பரை ஆற்றலால் மட்டுமே நிகழ்ந்தது என்றால், தனது சொந்த வேலைக்காரர்கள் கூட கீழ்ப்படியாத இந்த சிற்றரசனுக்கு பாதி உலகமே வணங்கும் இவ்வளவு சிறந்த புதல்வன் எப்படி பிறந்தான் என்பதை உங்களால் விளக்க முடியுமா? அதேபோல் ஜோசப் என்ற தச்சனுக்கும் உலகில் கோடிக்கணக்கான மக்களால் கடவுளாக வணங்கப்படும் அவரது மகன் இயேசுவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எவ்வாறு விளக்குவீர்கள்? உலகில் பரவியுள்ள இந்த மகா ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அந்த மகா ஆற்றலின் தோற்றம் எங்கே? நிச்சயமாக அது யுகம் யுகமாக அந்த இடத்திலேயே இருந்திருக்க வேண்டும். படிப்படியாக வளர்ந்து இறுதியில் புத்தர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வடிவில் சமூகத்தில் வெளிப்பட்டது. அது இன்றும் தொடர்ந்து வருகிறது. இவை அனைத்தும் கர்மத்தால் மட்டுமே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஒரு மனிதன் எதற்கும் தகுதியை பெறாதவரை அவனுக்கு அது கிடைக்காது என்பது ஒரு நித்திய விதியாகும். சில நேரங்களில் நாம் இதை ஏற்க மறுக்கலாம், ஆனால் காலம் செல்லச் செல்ல நமக்கு இதில் ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக ஆவதற்கு பாடுபடலாம், ஆயிரக்கணக்கானவர்களை ஏமாற்றலாம், ஆனால் இறுதியில் தனக்கு அந்த செல்வத்தை பெறத் தகுதியில்லை என்பதை அவன் உணர்கிறான். அப்பொழுது வாழ்க்கை அவனுக்கு துன்பமாகவும் சுமையாகவும் மாறுகிறது. நமது உடல் ரீதியான இன்பங்களுக்காக நாம் பல விஷயங்களை சேகரிக்கலாம், ஆனால் உண்மையில் நமது கர்மங்களால் நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதுவே நம்முடையதாகும். ஒரு முட்டாள் உலகம் முழுவதிலும் உள்ள புத்தகங்களை வாங்கி தனது நூலகத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு எதை படிக்க தகுதி இருக்கிறதோ அதை மட்டுமே அவனால் படிக்க முடியும். இந்த தகுதி கர்மத்தின் மூலமே கிடைக்கிறது. நாம் எதற்கு தகுதியானவர்கள், எதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்மமே தீர்மானிக்கிறது. நமது தற்போதைய நிலைக்கு நாமே பொறுப்பு. நாம் என்னவாக மாற விரும்புகிறோமோ அதற்கான ஆற்றலும் நமக்குள் இருக்கிறது. நமது தற்போதைய நிலை நமது கடந்த கால கர்மங்களின் விளைவு என்றால், எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோம் என்பதும் நமது தற்போதைய கர்மங்களால் தீர்மானிக்கப்படும். எனவே கர்மம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். கர்மம் செய்யும் முறையை அறிவதால் என்ன பயன்? உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆற்றல்களை வீணடிப்பதும் ஒரு விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கீதை கூறுகிறது, கர்மயோகம் என்பது திறமையுடன், அதாவது அறிவியல் பூர்வமான முறையில் கர்மம் செய்வதாகும். கர்மம் செய்யும் முறையை துல்லியமாக அறிவதன் மூலம் மனிதன் சிறந்த பலனை பெற முடியும். அனைத்து கர்மங்களின் நோக்கமும் மனதிற்குள் ஏற்கனவே இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவது.
ஆன்மாவை விழிப்படையச் செய்வது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முழுமையான ஆற்றலும் முழுமையான அறிவும் உள்ளன. வெவ்வேறு கர்மங்கள் இந்த மகா ஆற்றல்களை விழிப்படையச் செய்யவும் வெளியே கொண்டு வரவும் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கின்றன. மனிதன் பலவிதமான நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறான். ஏனெனில் நோக்கமில்லாமல் எந்தச் செயலும் நடக்காது. சிலர் புகழ் விரும்புகிறார்கள், அவர்கள் புகழுக்காக செயல்படுகிறார்கள். மற்றவர்கள் பணம் விரும்புகிறார்கள், அவர்கள் பணத்திற்காக செயல்படுகிறார்கள். சிலர் அதிகாரம் பெற விரும்புகிறார்கள், அதற்காக செயல்படுகிறார்கள். சிலர் சொர்க்கம் செல்ல விரும்புகிறார்கள், அதற்காக முயற்சி செய்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுக்கு பிறகு தங்கள் பெயரை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். சீனா நாட்டில் ஒரு பழக்கம் உள்ளது. ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் அவருக்கு பட்டம் வழங்கப்படுகிறது. யாராவது மிகச் சிறந்த காரியம் செய்தால் அவரது மறைந்த தந்தை அல்லது பாட்டனாருக்கு ஒரு கௌரவ பட்டம் வழங்கப்படுகிறது. சிலர் அதற்காகவே வேலை செய்கிறார்கள். இஸ்லாமிய மதத்தின் சில பிரிவினர் இறந்த பிறகு தங்களுக்கு ஒரு பெரிய கல்லறை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அதுக்காக ஒரு கல்லறையை உருவாக்கும் சில பிரிவினரை நான் அறிவேன். அவர்களை பொறுத்தவரை அதுவே மனிதனின் மிக முக்கியமான வேலை. யாருடைய கல்லறை எவ்வளவு பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறதோ அவர் அவ்வளவு மகிழ்ச்சியானவராக கருதப்படுகிறார். சிலர் பிராயச்சித்தமா சில கர்மங்களை செய்கிறார்கள். அதாவது வாழ்நாள் முழுவதும் பல தீய செயல்களை செய்த பிறகு ஒரு கோயிலை கட்டுகிறார்கள் அல்லது பூசாரிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் சொர்க்கத்திற்கு ஒரு பயணச்சீட்டை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். தங்கள் வழி இப்போது தெளிவாகிவிட்டது, இனி தடையில்லாமல் செல்லலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வாறு மனிதனை செயலில் ஈடுபடுத்தும் பல நோக்கங்கள் உள்ளன. இவை அவற்றில் சிலவாகும். இப்போது செயலுக்காகவே செயல் என்பது பற்றி நாம் சில விவாதங்களை செய்வோம். ஒவ்வொரு நாட்டிலும் சில மாமனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்மத்திற்காக மட்டுமே கர்மம் செய்கிறார்கள். அவர்கள் பெயர், புகழ் அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் சில மாமனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்மத்திற்காக மட்டுமே கர்மம் செய்கிறார்கள். அவர்கள் பெயர், புகழ் அல்லது சொர்க்கத்தை பற்றியும் கவலைப்படுவதில்லை. மற்றவர்களுக்கு நன்மை நடக்கும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் கர்மம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டு ஏழைகளுக்கு நன்மை செய்யவும் மனித குலத்திற்கு உதவி செய்யவும் முன்வருகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு நன்மையின் மீது நம்பிக்கையும் அன்பும் உள்ளது. பெயர் மற்றும் புகழுக்காக செய்யப்படும் செயல் பெரும்பாலும் விரைவில் பலன் தருவதில்லை. இவை நமக்கு தகுதியிருக்கும் போது மட்டுமே கிடைக்கின்றன. ஒரு மனிதன் சுயநலமில்லாமல் செயல்பட்டால் அவனுக்கு பலன் கிடைக்காதா? உண்மையில் அப்போதுதான் அவனுக்கு மிக உயர்ந்த பலன் கிடைக்கிறது. உண்மையைச் சொல்லப்போனால் சுயநலமின்மையே அதிக பலனை தரும். ஆனால் மக்களிடம் இதை பயிற்சி செய்யும் பொறுமை இருப்பதில்லை. நடைமுறை ரீதியாகவும் இதுவே அதிக லாபகரமானது. அன்பு, உண்மை மற்றும் சுயநலமின்மை ஆகியவை வெறும் அலங்காரமான வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை நமது மிக உயர்ந்த லட்சியங்கள். ஏனெனில் அவை ஆற்றலின் மகா வெளிப்பாடாகும். முதலாவதாக, ஒரு மனிதன் 5 நாட்கள், ஏன் 5 நிமிடங்கள் கூட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் சொர்க்கம், நரகம் அல்லது வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் சுயநலமில்லாமல் வேலை செய்ய முடிந்தால் அவன் ஒரு மாமனிதனாக மாற முடியும். இதை செயல்படுத்துவது கடினமாக இருந்தாலும் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம். இதனால் என்ன நன்மை ஏற்படும் என்பதையும் நாம் அறிவோம். இது ஆற்றலின் மிகச்சிறந்த வெளிப்பாடாகும். இதற்கு பெரும் சுயக்கட்டுப்பாடு அவசியம். மற்ற அனைத்து வெளிநோக்கிய செயல்களை விடவும் இந்த சுயக்கட்டுப்பாட்டில் ஆற்றல் அதிகம் வெளிப்படுகிறது. 4 குதிரைகள் பூட்டிய வண்டி ஒரு சரிவில் மிக எளிதாக ஓடி வர முடியும், அல்லது சாரதி அந்த குதிரைகளை நிறுத்த முடியும். இந்த இரண்டில் எதில் அதிக ஆற்றல் வெளிப்படுகிறது? குதிரைகளை ஓட விடுவதிலா அல்லது அவற்றை தடுப்பதிலா? ஒரு பீரங்கி குண்டு காற்றில் வெகு தூரம் சென்று விழுகிறது, ஆனால் மற்றொன்று சுவரில் மோதி நின்று விடுகிறது. அது வெகு தூரம் செல்வதில்லை, ஆனால் அந்த மோதலில் பெரும் நெருப்பு வெளிப்படுகிறது. இதேபோல் மனதின் அனைத்து வெளிநோக்கிய போக்குகளும் சிதறிப் போகின்றன. அவை மீண்டும் உங்களிடம் வந்து உங்களது ஆற்றல் வளர்ச்சிக்கு உதவுவதில்லை. ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அதன் மூலம் ஆற்றல் அதிகரிக்கிறது.
இந்த சுய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு மகா இச்சா சக்தி பிறக்கிறது. இது உலகையே தனது ஆணைப்படி நடத்தக்கூடிய ஒரு குணநலனை உருவாக்குகிறது. அறிவற்றவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. இருப்பினும் அவர்கள் மனித குலத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள். ஓர் அறிவற்றவன் கூட பொறுமையை கடைபிடித்தால் முழு உலகையும் ஆள முடியும். அவன் சில ஆண்டுகள் பொறுமையாக இருந்து தனது அறியாமை நிறைந்த உலகாளும் எண்ணத்தை கட்டுப்படுத்தினால் அந்த எண்ணம் முற்றிலும் அழியும் போதே அவனால் உலகை ஆள முடியும். சில விலங்குகள் தங்களுக்கு முன்னால் 2-4 அடிகளுக்கு மேல் எதையும் பார்க்க முடியாது. அதேபோல் நம்மில் பெரும்பாலானவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிறிதும் சிந்திக்காதவர்களாக இருக்கிறோம். நமது உலகம் ஒரு சிறிய வட்டம் போன்றது. நாம் அதிலேயே அடைபட்டு கிடக்கிறோம். நம்மிடம் தொலைநோக்கு பார்வைக்கான பொறுமை இல்லை. அதனாலேயே நாம் கெட்டவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும் மாறுகிறோம். இது நமது பலவீனம், ஆற்றல் இல்லாமை. மிகச் சாதாரணமான கர்மங்களை கூட இகழ்ச்சியுடன் பார்க்கக்கூடாது. சிறந்த லட்சியங்களை அறியாத ஒரு மனிதனை சுயநல நோக்கத்துடன் பெயர் மற்றும் புகழுக்காக வேலை செய்ய விடுங்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உயர்வான இலக்குகளை நோக்கி நகரவும் அவற்றை புரிந்து கொள்ளவும் தீவிர முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும். நமக்கு கர்மம் செய்ய மட்டுமே உரிமை உண்டு. கர்ம பலனில் நமக்கு உரிமை இல்லை என்று கீதை கூறுகிறது. பலனை பற்றிய கவலை நமக்கேன்? நீங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய விரும்பினால் அந்த மனிதன் உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த மற்றும் நன்மையான காரியத்தை செய்ய விரும்பினால் அதன் பலன் என்னவாகும் என்று சிந்தித்து வருத்தப்படாதீர்கள். இப்பொழுது கர்மத்தின் இந்த லட்சியம் குறித்து ஒரு கடினமான கேள்வி எழுகிறது. கர்மயோகிக்கு தொடர்ச்சியான செயல்பாடுகள் அவசியம். நாம் எப்போதும் கர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செயல் இல்லாமல் ஒரு கணம் கூட நம்மால் இருக்க முடியாது. அப்படியானால் ஓய்வு பற்றி என்ன சொல்வது? இங்கே இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஒரு பக்கம் கர்மம் இருக்கிறது. அதன் தீவிர சுழலில் சிக்கி நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கிறோம். மறுபக்கம் அமைதி இருக்கிறது. அனைத்தும் ஓய்வை நோக்கிச் செல்கின்றன. சுற்றிலும் அமைதி, நிசப்தம், எந்தவிதமான சலசலப்பும் இல்லை. இயற்கை தனது உயிரினங்கள், மலர்கள் மற்றும் மலை குகைகளுடன் வீற்றிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டில் எதுவுமே முழுமையான லட்சிய படம் அல்ல. தனிமையில் வாழ்ந்து பழகிய ஒரு மனிதன் உலகச் சுழலுக்குள் இழுத்து வரப்பட்டால் அவன் கடலின் ஆழத்தில் வாழும் ஒரு மீன் நீரின் மேற்பரப்பிற்கு வந்தவுடன் துண்டு துண்டாக இறந்து போவதைப் போல அழிந்து போவான். ஏனெனில் மேற்பரப்பில் அந்த நீரின் அழுத்தம் இல்லை. அதன் காரணமாகவே அது உயிர் வாழ்ந்தது. அதேபோல் உலக மற்றும் சமூக வாழ்க்கையின் சலசலப்பில் பழகிய ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டால் அவனால் அமைதியாக இருக்க முடியுமா? அவன் மனம் அமைதியற்று தவிக்கும். உன்னதமான மனிதர் என்பார் மிக உயர்ந்த அமைதி மற்றும் நிசப்தத்தின் இடையிலும் தீவிரமான கர்மத்தையும் தீவிரமான செயல்பாடுகளுக்கு இடையிலும் பாலைவனத்தின் அமைதி மற்றும் நிசப்தத்தையும் உணருபவர் ஆவார். அவர்கள் கட்டுப்பாட்டின் இரகசியத்தை அறிந்துள்ளனர். தங்களை தாங்களே வென்றுள்ளனர். ஒரு பெரிய நகரத்தின் நெரிசல் மிகுந்த சாலைகளின் வழியாகச் செல்லும்போது கூட அவர்களது மனம் ஏதோ ஒரு நிசப்தமான குகையில் இருப்பதைப் போல அமைதியாக இருக்கும். இருப்பினும் அவர்களது மனம் முழு நேரமும் கர்மத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும். இதுவே கர்மயோகத்தின் லட்சியம். இதை நீங்கள் அடைந்துவிட்டால் உண்மையில் கர்மத்தின் இரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று பொருள். ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும். நம் முன்னால் வரும் செயல்களை நாம் கையில் எடுப்போம். மெல்ல மெல்ல நம்மை நாளுக்கு நாள் சுயநலமற்றவர்களாக மாற்ற முயல்வோம். நாம் கர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த செயலுக்கு பின்னால் நமது நோக்கம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆரம்ப காலத்தில் நமது அனைத்து செயல்களின் நோக்கமும் பெரும்பாலும் சுயநலம் சார்ந்ததாகவே இருப்பதை நாம் காண்போம். ஆனால் படிப்படியாக இந்த சுயநலம் விடாமுயற்சியால் அழியும். இறுதியில் நாம் உண்மையில் சுயநலமின்றி செயல்பட தகுதி பெறும் காலம் வரும். வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்லும்போது ஏதோ ஒரு நாள் நாம் முழுமையாக சுயநலமற்றவர்களாக மாறும் காலம் வரும் என்று நாம் அனைவரும் நம்பலாம். நாம் அந்த நிலையை அடைந்தவுடன் நமது அனைத்து ஆற்றல்களும் ஒருமுகப்படுத்தப்படும் மற்றும் நமது உள் அறிவு வெளிப்படும்.
அவரவர் பணியிடத்தில் அனைவரும் பெரியவர்களே சாங்கிய கொள்கையின்படி இயற்கை முக்குணங்களைக் கொண்டது. அவை சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ். வெளி உலகில் இந்த 3 குணங்களின் வெளிப்பாடு சமநிலை, செயல்பாடு மற்றும் மந்தநிலை என்ற வடிவங்களில் காணப்படுகிறது. தமஸ் என்பது இருள் அல்லது கர்மமற்ற நிலை என விளக்கப்படுகிறது. ரஜஸ் என்பது செயல்பாடு அல்லது ஈர்ப்பு மற்றும் விலகல் என விளக்கப்படுகிறது. சத்துவம் என்பது இவை இரண்டின் சமநிலை மற்றும் கட்டுப்பாட்டு வடிவமாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த 3 குணங்களால் உருவானவன். சில நேரங்களில் தமோ குணம் வலிமையாக இருக்கும்போது நாம் சோம்பேறியாக மாறுகிறோம், உடல் அசையக்கூட முடியாது, கர்மமற்றவர்களாகி சில குறிப்பிட்ட உணர்வுகளுக்கு அடிமையாகி விடுகிறோம். பின்னர் சில நேரங்களில் செயல்பாடு மேலோங்குகிறது. சில நேரங்களில் இவை இரண்டின் கட்டுப்பாட்டு வடிவமான சத்துவம் மேலோங்குகிறது. இதனால் மனம் அமைதி கொள்கிறது. மேலும் வெவ்வேறு மனிதர்களிடம் இந்த குணங்களில் ஏதாவது ஒன்று மிக வலிமையாக இருக்கும். ஒரு மனிதனிடம் கர்மமற்ற நிலை, சோம்பேறித்தனம் மற்றும் மந்த குணம் வலிமையாக இருக்கும். மற்றவனிடம் செயல்பாடு, உற்சாகம் மற்றும் ஆற்றல் இருக்கும். மூன்றாம் அவனிடம் நாம் அமைதி, மென்மை மற்றும் இனிமையான தன்மையை காண்கிறோம். இது முன்னரே குறிப்பிட்ட 2 குணங்களான செயல்பாடு மற்றும் கர்மமற்ற நிலையின் சமரச வடிவமாகும். இவ்வாறு முழு படைப்பிலும் விலங்குகள், மரங்கள் மற்றும் மனிதர்களிடம் இந்த வெவ்வேறு குணங்களின் வெளிப்பாட்டை நாம் ஏதோ ஒரு அளவில் காண்கிறோம். கர்மயோகம் முக்கியமாக இந்த 3 குணங்களுடன் தொடர்புடையது. இந்த குணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இது நமக்கு கற்பிக்கிறது. மனித சமுதாயம் என்பது ஒரு படிநிலை அமைப்பு. இதில் அனைத்து மனிதர்களும் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிலைகளில் உள்ளனர். அறநெறி மற்றும் கடமை என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருப்பினும் வெவ்வேறு நாடுகளில் அறநெறி குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் இருப்பதை காண்கிறோம். ஒரு நாட்டில் அறநெறியாக கருதப்படுவது மற்றொரு நாட்டில் முற்றிலும் தவறானதாக கருதப்படலாம். உதாரணமாக, ஒரு நாட்டில் உறவினர்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் மற்றொரு நாட்டில் இது மிகவும் தவறாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டில் ஒருவன் தனது மனைவியின் சகோதரியை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் இது மற்றொரு நாட்டில் மிக மோசமாக கருதப்படுகிறது. சில இடங்களில் மக்கள் ஒரு முறை மட்டுமே திருமணம் செய்யலாம், சில இடங்களில் பலமுறை செய்யலாம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதேபோல் அறநெறியின் பிற விஷயங்கள் குறித்தும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன. இருப்பினும் அறநெறிக்கு ஒரு பொதுவான லட்சியம் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். கடமை விஷயத்திலும் இதுவே உண்மை. வெவ்வேறு இன மக்களிடம் கடமை குறித்த கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக உள்ளன. ஒரு நாட்டில் ஒரு மனிதன் சில குறிப்பிட்ட செயல்களை செய்யவில்லை என்றால் மக்கள் அவன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் மற்றொரு நாட்டில் அவன் அதே செயலை செய்தால் அவன் சரியாக செய்யவில்லை என்று அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் கடமைக்கு ஒரு பொதுவான லட்சியம் உண்டு என்பதை நாம் அறிவோம். இதேபோல் ஒரு சமூகம் சில குறிப்பிட்ட செயல்களை செய்வது நல்லது என்று நினைத்தால் மற்றொரு சமூகத்தின் கருத்து அதற்கு நேர்மாறாக இருக்கும். அவர்கள் அந்த செயல்களை செய்வதை பாவம் என்று கருதுவார்கள். இப்பொழுது நம் முன்னால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று அறியாமை கொண்டவனின் வழி. அவன் உண்மைக்கான வழி ஒன்றுதான், மற்றவை அனைத்தும் தவறானவை என்று நினைக்கிறான். மற்றொன்று அறிவுடையவனின் வழி. அவன் நமது மனநிலை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப கடமையும் அறநெறியும் மாறுபடலாம் என்று கருதுகிறான். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடமை மற்றும் அறநெறியில் வெவ்வேறு நிலைகள் உள்ளன. ஒரு சூழ்நிலையின் கடமை மற்றொரு சூழ்நிலைக்கு பொருந்தாது. உதாரணமாக, அனைத்து மாமனிதர்களும் தீமையை எதிர்க்க முயற்சி செய்யக்கூடாது என்று போதித்துள்ளனர். தீமையை எதிர்க்காத நிலையே மிக உயர்ந்த தார்மீக லட்சியமாகும். இந்த வாசகத்தை நாம் முழுமையாக செயல்படுத்த தொடங்கினால் சமூகத்தின் அனைத்து கட்டுகளும் சிதறிவிடும் என்பதை நாம் அறிவோம். திருடர்களும் கொள்ளையர்களும் நமது உயிர் மற்றும் உடைமைகள் மீது கை வைத்து தங்கள் இஷ்டப்படி செய்யத் தொடங்குவார்கள்.
இந்த எதிர்க்காத தர்மம் ஒரு நாள் கடைபிடிக்கப்பட்டால் கூட பெரும் குழப்பம் ஏற்படும். இருப்பினும் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதிர்க்காத நிலை என்ற போதனையின் உண்மையை நாம் உணர்கிறோம். இதுவே மிக உயர்ந்த லட்சியமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த ஒரு கருத்தை மட்டும் பிரச்சாரம் செய்தால் பெரும்பாலான மனிதர்களை அநீதி இழைப்பவர்கள் என்று கூறி ஒதுக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமின்றி இதன் மூலம் மனிதர்களுக்கு தங்களின் ஒவ்வொரு செயலை பற்றியும் ஒருவித தயக்கம் ஏற்படும். அவர்களின் மனம் பலவீனமடையும். தன்னை தானே வெறுக்கத் தொடங்கும் ஒரு மனிதனின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. இது ஒரு இனத்திற்கும் பொருந்தும். நமது முதல் கடமை நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பதாகவும், ஏனெனில் முன்னேறுவதற்கு முதலில் நாம் நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பிறகு கடவுள் மீது. தன் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு கடவுள் மீது ஒருபோதும் நம்பிக்கை ஏற்படாது. எனவே நமக்கு இருக்கும் ஒரே வழி என்னவென்றால், கடமை மற்றும் அறநெறி குறித்த கருத்துக்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுகின்றன என்பதை புரிந்து கொள்வதுதான். தீமையை எதிர்ப்பவன் எப்போதும் அநீதி இழைப்பவன் என்று அர்த்தமல்ல. மாறாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தீமையை எதிர்ப்பது அவனது கடமையாகவே இருக்கலாம். பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை படித்துவிட்டு மேலை நாட்டவர்கள் பலர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அந்த அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை ஒரு கோழை என்று கூறுகிறார். ஏனெனில் அர்ஜுனன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் போரிட மறுத்து அஹிம்சையே பரம தர்மம் என்று கூறினார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு செயலின் 2 எதிர்முனைகளும் ஒரே மாதிரியாக தோன்றும். மிக உயர்ந்த இருப்பு மற்றும் மிக உயர்ந்த இன்மை ஆகிய இரண்டுமே எப்போதும் ஒரே மாதிரியாக தோன்றும். உதாரணமாக, ஒளியின் அதிர்வுகள் மிக குறைவாக இருக்கும்போது நாம் அதை பார்க்க முடியாது. அதேபோல அது மிக வேகமாக இருக்கும்போதும் நம்மால் அதை பார்க்க முடியாது. சத்தம் விஷயத்திலும் இதுவே உண்மை. அது மிக மென்மையாக இருக்கும்போது நம்மால் கேட்க முடியாது. மிக உரத்த சத்தமாக இருக்கும்போதும் கேட்க முடியாது. இதே போன்ற வேறுபாடுதான் எதிர்ப்பது மற்றும் எதிர்க்காத நிலை ஆகியவற்றிலும் உள்ளது. ஒரு மனிதன் பலவீனமாக, சோம்பேறியாக, திறமையற்றவனாக இருப்பதால் எதிர்க்காமல் இருக்கிறான். மறுபுறம் மற்றொரு மனிதன் இருக்கிறான். அவனால் நினைத்தால் மிக கடுமையாக எதிர்க்க முடியும் என்று அவனுக்கு தெரியும். இருப்பினும் அவன் எதிர்ப்பை தவிர்ப்பது மட்டுமின்றி தனது எதிரிகளுக்கு நல்வாழ்த்துக்களையும் கூறுகிறான். எனவே பலவீனத்தால் எதிர்க்காத மனிதன் பாவத்திற்கு ஆளாகிறான். அவனுக்கு அந்த நிலையால் எந்த பயனும் இல்லை. ஆனால் மற்ற மனிதன் எதிர்த்தால் அவனும் பாவத்திற்கு ஆளாகிறான். புத்தர் தனது ராஜபோகத்தையும் அரியணையையும் கைவிட்டதை நாம் உண்மையான தியாகம் என்று கூறலாம். ஆனால் ஒரு பிச்சைக்காரனின் தியாகம் பற்றி எந்த கேள்வியும் எழாது. ஏனெனில் அவனிடம் தியாகம் செய்ய எதுவுமே இல்லை. எனவே நாம் எதிர்க்காத நிலை மற்றும் லட்சிய அன்பு பற்றி பேசும்போது நாம் எதை குறிக்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துவது அவசியம். முதலில் நம்மிடம் எதிர்க்கும் ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆற்றல் இருந்தும் நாம் எதிர்க்கவில்லை என்றால் உண்மையில் நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்மால் எதிர்க்கவே முடியாது என்ற நிலையில் நாம் உயர்ந்த அன்பினால் தூண்டப்பட்டுத்தான் எதிர்க்கவில்லை என்று நினைப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். தனக்கு எதிராக வலிமையான படைகள் நிற்பதைக் கண்டு அர்ஜுனன் பயந்து விட்டான். அவனது அன்பு, அவனது நாடு மற்றும் அரசன் மீதான கடமையை மறக்கச் செய்துவிட்டது. அதனால்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனிடம், நீ ஒரு கோழை, ஒரு அறிவாளியைப் போல பேசுகிறாய், ஆனால் உனது செயல்கள் ஒரு கோழையைப் போல இருக்கின்றன. எனவே நீ எழுந்து நின்று போர் செய் என்றார். இதுவே கர்மயோகத்தின் உண்மையான உணர்வு. கர்மயோகி என்பவன் மிக உயர்ந்த லட்சியம் எதிர்க்காத நிலை என்பதை புரிந்து கொள்பவன். இந்த எதிர்க்காத நிலையே மனிதனின் உள்ளாற்றலின் மிக உயர்ந்த வளர்ச்சி என்பதை அறிபவன். மேலும் நாம் எதை அநீதியை எதிர்ப்பது என்று கூறுகிறோமோ அது இந்த எதிர்க்காத நிலை என்ற மிக உயர்ந்த ஆற்றலை பெறுவதற்கான பாதையில் ஒருபடி மட்டுமே என்பதையும் அறிபவன். இந்த மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு முன்னால் அநீதியை எதிர்ப்பது மனிதனின் கடமையாகும். முதலில் அவன் செயல்படட்டும், போரிடட்டும், தனது முழு ஆற்றலுடன் போட்டியிடட்டும். அவனிடம் இந்த எதிர்க்கும் ஆற்றல் வரும்போது மட்டுமே எதிர்க்காத நிலை அவனுக்கு ஒரு நற்பண்பாக அமையும். எனது நாட்டில் ஒருமுறை ஒரு மனிதனை சந்தித்தேன்.
அவன் சோம்பேறி, அறிவற்றவன் என்பதை நான் ஏற்கனவே அறிவேன். அவனுக்கு எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இல்லை. சுருக்கமாகச் சொன்னால், அவன் ஒரு விலங்கைப் போல தனது வாழ்க்கையை கழித்து வந்தான். அவன் என்னிடம், கடவுளை அடைய நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி முக்தி பெறுவேன் என்று கேட்டான். நான் அவனிடம், உன்னால் பொய் சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவன் இல்லை என்று பதிலளித்தான். நான் சொன்னேன், அப்படியானால் முதலில் நீ பொய் சொல்ல கற்றுக்கொள். ஒரு விலங்கைப் போல அல்லது ஒரு மரத்தைப் போல ஜடமாக இருப்பதை விட பொய் சொல்வது மேலானது. நீ எதற்கும் லாயக்கற்றவனாக இருக்கிறாய். நீ அந்த மிக உயர்ந்த செயலற்ற நிலையை அடையவில்லை. அது அனைத்து கர்மங்களுக்கும் அப்பால் இருக்கும் பரம அமைதியாகும். நீ எவ்வளவு ஜடமாக இருக்கிறாய் என்றால் ஒரு தீய செயலை செய்யக்கூட உனக்கு தெம்பில்லை. நிச்சயமாக இவ்வளவு தமோகுணம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை. உண்மையில் நான் அவனிடம் விளையாட்டாகவே அப்படி சொன்னேன். ஆனால் எனது கருத்து என்னவென்றால், முழுமையான செயலற்ற நிலை அல்லது அமைதியான நிலையை அடைய மனிதன் செயல்பாடுகளின் வழியாகச் செல்ல வேண்டும். சோம்பேறித்தனத்தை எல்லா நிலைகளிலும் கைவிட வேண்டும். செயல்பாடு என்பதன் பொருள் எதிர்ப்பது. மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான அனைத்து பலவீனங்களையும் எதிர்க்கவும் நீங்கள் இந்த எதிர்ப்பில் வெற்றி பெறும்போதுதான் அமைதி கிடைக்கும். யாரையும் வெறுக்காதே, எந்த தீமையையும் எதிர்க்காதே என்று சொல்வது மிக எளிது. ஆனால் அதை செயல்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெரியும். முழு சமூகத்தின் கண்களும் நம் மீது திரும்பும்போது நாம் எதிர்க்காத நிலையை நடிப்போம். ஆனால் நமது இதயத்தில் எதிர்க்கும் ஆசை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்க்காத உணர்வால் இதயத்தில் ஏற்படும் அந்த அமைதியை நாம் உணர முடியாமல் தவிக்கிறோம். எதிர்ப்பதே நல்லது என்று நமக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு பணத்தின் மீது ஆசை இருந்து அதே சமயம் பணத்தை விரும்புபவனை உலகம் தீயவன் என்று கூறுகிறது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருந்தால், நீங்கள் பணத்தை பெற தீவிரமாக முயலத் துணிய மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனம் இரவு பகலாக பணத்தின் பின்னாலேயே ஓடும். இதுவே சுய ஏமாற்று வேலை. இது எந்த பயனையும் தராது. உலகிற்குள் குதியுங்கள். அதன் அனைத்து இன்பத் துன்பங்களையும் அனுபவிக்கும் போதுதான் தியாகம் வரும். அப்போதுதான் அமைதி கிடைக்கும். எனவே அதிகாரம் அல்லது உங்களது மற்ற ஆசைகள் எவை இருந்தாலும் அவற்றை முதலில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும்போது அவை அனைத்தும் மிகச்சிறிய விஷயங்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் உங்களது ஆசை அடங்காதவரை, நீங்கள் அந்த செயல்பாடுகளின் வழியாகச் செல்லாதவரை உங்களால் அந்த அமைதியான நிலை மற்றும் ஆத்ம சமர்ப்பணத்தை அடைவது முற்றிலும் சாத்தியமற்றது. இந்த அஹிம்சை தத்துவம், இந்த எதிர்க்காத தர்மம் கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போதிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவரும் இதை பற்றி சிறுவயதிலிருந்தே கேள்விப்படுகிறார்கள். இருப்பினும் இன்று உலகில் உண்மையில் அந்த நிலையை அடைந்தவர்களை மிக குறைவாகவே காண்கிறோம். நான் பாதி உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன். ஆனால் உண்மையில் அமைதியான மற்றும் பற்றற்ற குணம் கொண்ட 20 மனிதர்களை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு மனிதனும் தனது லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை தனது வாழ்க்கையில் வடிவமைக்க முயல வேண்டும். மற்றவர்களின் லட்சியங்களை பின்பற்றி குணநலன்களை உருவாக்க முயல்வதை விட தனது சொந்த லட்சியத்தை பின்பற்றுவதே வெற்றிக்கான உறுதியான வழியாகும். மற்றவர்களின் லட்சியத்தை ஒருவன் தனது வாழ்க்கையில் கொண்டு வருவது சாத்தியமில்லாமல் போகலாம். உதாரணமாக, ஒரு சிறு குழந்தையிடம் ஒரு மைல் தூரம் ஓடச் சொன்னால் அது ஓடிவிடும். ஆனால் ஒரு முதியவரிடம் சொன்னால் அவர் பாதியிலேயே மயங்கி விழுவார். நாமும் உலகோடு இதையே செய்ய முயல்கிறோம். ஒரு சமூகத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் ஒரே மனநிலை கொண்டவர்களோ, ஒரே தகுதி கொண்டவர்களோ அல்லது ஒரே ஆற்றல் கொண்டவர்களோ அல்ல. எனவே அவர்கள் ஒவ்வொருவரின் லட்சியமும் வெவ்வேறாக இருக்க வேண்டும். இந்த லட்சியங்களில் எதையும் கேலி செய்ய நமக்கு உரிமை இல்லை. ஒவ்வொருவரும் தங்களது லட்சியத்தை அடைய முடிந்தவரை முயலட்டும். மேலும் நான் உங்களது லட்சியத்தாலோ அல்லது நீங்கள் எனது லட்சியத்தாலோ எடை போடப்படுவது சரியாக இருக்காது. மாம்பழத்தை புளியம்பழத்தோடு ஒப்பிடக்கூடாது. மாம்பழத்தை ஒப்பிட மற்றொரு மாம்பழத்தை தான் எடுக்க வேண்டும். இதையே மற்ற அனைத்திற்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பன்முகத்தன்மையில் ஒருமையே படைப்பின் விதியாகும்.
ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வேறுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் அந்த உரிமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண் பெண்களின் வெவ்வேறு குணநலன்கள் மற்றும் வெவ்வேறு நிலைகள் படைப்பின் இயற்கையான பன்முகத்தன்மை மட்டுமே. எனவே ஒரே லட்சியத்தால் அனைவரையும் எடை போடுவது அல்லது அனைவர் முன்னும் ஒரே லட்சியத்தை வைப்பது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது. அப்படி செய்வது ஒரு செயற்கையான மோதலை உருவாக்கும். அதன் விளைவாக மனிதன் தன்னை தானே வெறுக்கத் தொடங்குவான் மற்றும் ஆன்மீக ரீதியாக உயர்வதை தடுப்பான். நமது கடமை என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்களது மிக உயர்ந்த லட்சியத்தை அடைய ஊக்கப்படுத்துவது மற்றும் அந்த லட்சியத்தை உண்மைக்கு எவ்வளவு நெருக்கமாக வைக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக வைக்க முயற்சி செய்வதுதான். அறநெறி சாஸ்திரத்தில் இந்த கொள்கை மிகத் தொன்மையான காலத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்துக்களின் தர்ம சாஸ்திரம் மற்றும் அறநெறி நூல்களில் பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம் மற்றும் துறவரம் ஆகிய 4 வெவ்வேறு நிலைகளுக்கான வெவ்வேறு விதிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்து சாஸ்திரங்களின்படி மனித குலத்தின் பொதுவான கடமைகளைத் தவிர ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன. ஒரு இந்து முதலில் பிரம்மச்சரியம், அதாவது மாணவர் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவன் திருமணம் செய்து இல்லறத்தானாக மாறுகிறான். முதுமையில் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்த தர்மத்தை மேற்கொள்கிறான். இறுதியில் அவன் உலகைத் துறந்து சந்நியாசியாகிறான். வாழ்க்கையின் இந்த வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு கடமைகள் உள்ளன. உண்மையில் இந்த நிலைகளில் ஒன்று மற்றொன்றை விட உயர்ந்தது அல்ல. ஒரு இல்லறத்தானின் வாழ்க்கை தர்மத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பிரம்மச்சாரியின் வாழ்க்கையைப் போலவே உயர்ந்தது. தெருக்கூட்டும் தொழிலாளியும் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசனைப் போலவே உயர்ந்தவர். சிறிது நேரம் அரசனை அரியணையிலிருந்து இறக்கிவிட்டு அந்த தொழிலாளியின் வேலையை கொடுத்து பாருங்கள், அவர் எப்படிச் செய்கிறார் என்று பார்ப்போம். அதேபோல் அந்த தொழிலாளியை அரசனாக்கி பாருங்கள், அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று பார்ப்போம். இல்லறத்தானை விட சந்நியாசி உயர்ந்தவர் என்று சொல்வது வீண். உலகை துறந்து சுதந்திரமான மற்றும் அமைதியான வாழ்க்கையில் இருந்து கடவுளை வணங்குவதை விட உலகில் இருந்து கொண்டே கடவுளை வணங்குவது மிகவும் கடினமானது. இப்பொழுது இந்தியாவில் இல்லறம் மற்றும் துறவரம் ஆகிய 2 நிலைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இல்லறத்தான் திருமணம் செய்து குடிமகனாக தனது கடமைகளைச் செய்கிறான். சந்நியாசி தனது அனைத்து ஆற்றல்களையும் கடவுள் வணக்கம் மற்றும் தர்ம போதனைகளில் ஈடுபடுத்துகிறான். மகாநிர்வாண தந்திரத்திலிருந்து இல்லறத்தானின் கடமை குறித்த சில ஸ்லோகங்களை நான் இப்போது மேற்கோள் காட்டுகிறேன். இதைக் கேட்டால் ஒரு மனிதன் இல்லறத்தானாக இருந்து தனது அனைத்து கடமைகளையும் சரியாகச் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இல்லறத்தான் பிரம்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் பிரம்ம ஞானத்தை பெறுவதே அவனது வாழ்க்கையின் இறுதி இலக்காக இருக்க வேண்டும். இருப்பினும் அவன் தொடர்ந்து தனது அனைத்து கர்மங்களையும் செய்ய வேண்டும், தனது கடமைகளைச் செய்ய வேண்டும், தனது அனைத்து கர்மங்களின் பலன்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்மம் செய்து அதன் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பது, ஒரு மனிதனுக்கு உதவி செய்து அவரிடமிருந்து எந்தவித நன்றியையும் எதிர்பார்க்காமல் இருப்பது, ஒரு நற்செயலை செய்துவிட்டு அது நமக்கு புகழ் தருமா இல்லையா என்று கூட பார்க்காமல் இருப்பது இந்த உலகில் மிக கடினமான விஷயமாகும். உலகம் புகழத் தொடங்கும்போது ஒரு கோழை கூட வீரனாக மாறிவிடுகிறான். சமூகத்தின் ஆதரவு மற்றும் புகழ்ச்சியால் ஒரு முட்டாள் கூட வீரச் செயல்களைச் செய்ய முடியும். ஆனால் தன்னை சுற்றியுள்ள மக்களின் இகழ்ச்சி அல்லது புகழ்ச்சியை பொருட்படுத்தாமல் எப்போதும் நற்செயல்களில் ஈடுபட்டிருப்பது உண்மையில் மிகப்பெரிய தியாகமாகும். இல்லறத்தானின் முக்கிய கடமை வாழ்வாதாரத்தை சம்பாதிப்பதாகும். ஆனால் அவன் பொய் சொல்லியோ பிறரை ஏமாற்றியோ அல்லது திருடியோ சம்பாதிக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அவனது வாழ்க்கை கடவுள் சேவை மற்றும் ஏழைகளுக்காகவே என்பதை அவன் நினைவில் கொள்ள வேண்டும். தாய் மற்றும் தந்தை கடவுளின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்து இல்லறத்தான் எப்போதும் அவர்களை எல்லா விதங்களிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். அவனது தாய் தந்தையர் மகிழ்ச்சியாக இருந்தால் கடவுள் அவனிடம் மகிழ்ச்சியடைகிறார். தனது தாய் தந்தையரின் முன்னால் அகந்தை, கேலி, சினம் அல்லது அதட்டுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது.
தனது தாய் தந்தையரிடம் ஒரு கசப்பான வார்த்தையை கூடச் சொல்லாத மகனே உண்மையில் சிறந்தவன். தாய் தந்தையரைக் கண்டால் அவர்களுக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்த வேண்டும். அவர்கள் வரும்போது அவன் எழுந்து நிற்க வேண்டும். அவர்கள் அமரச் சொல்லும் வரை அவன் அமரக்கூடாது. தாய், தந்தை, குழந்தைகள், மனைவி மற்றும் விருந்தினர்களுக்கு உணவு அளிக்காமல் தான் மட்டும் உண்பவன் பாவத்திற்கு ஆளாகிறான். தாய் தந்தையரால் இந்த உடல் உருவானது. எனவே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த மனிதன் ஆயிரக்கணக்கான கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மனைவியை ஒருபோதும் அடிக்கக்கூடாது. அவளை எப்போதும் தாயைப் போல பாதுகாக்க வேண்டும். அவள் குணவதியாகவும் கணவனுக்கு விசுவாசமாகவும் இருந்தால் கடுமையான துன்பங்கள் வந்தாலும் அவளை கைவிடக்கூடாது. தனது மனைவியைத் தவிர மற்ற பெண்ணை தவறான எண்ணத்துடன் நினைக்கும் மனிதன் நரகத்திற்குச் செல்கிறான். அறிவாளி மற்ற பெண்ணுடன் தனிமையில் தங்கக்கூடாது. பெண்களின் முன்னால் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. மேலும் நான் இதைச் செய்தேன் அதைச் செய்தேன் என்று கூறி தனது வாயால் தன்னை புகழக்கூடாது. தனது மனைவியைச் செல்வம், ஆடை, அன்பு, மரியாதை மற்றும் இனிமையான சொற்களால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். அவளை எந்த விதத்திலும் வருத்தப்படச் செய்யக்கூடாது. எவன் தனது மனைவியின் அன்பை பெறுகிறானோ அவன் தனது தர்மத்தைச் செய்வதில் வெற்றி பெற்றுவிட்டான் என்று அர்த்தம். அத்தகைய மனிதன் கடவுளுக்கு பிரியமானவன். குழந்தைகளை 4 வயது வரை அன்புடன் வளர்க்க வேண்டும். பிறகு 16 வயது வரை அவர்களுக்கு பலவிதமான நற்பண்புகள் மற்றும் கல்வியை போதிக்க வேண்டும். அவர்கள் 20 வயதை எட்டும்போது அவர்களை ஏதேனும் ஒரு வீட்டு வேலையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுது தந்தை அவர்களை தனக்கு சமமாக கருதி அன்புடன் நடத்த வேண்டும். இதேபோல் பெண் குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும். அவர்களின் கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு திருமணம் செய்யும்போது தந்தை அவர்களுக்கு செல்வம் மற்றும் நகைகளை வழங்க வேண்டும். இதேபோல் இல்லறத்தான் தனது சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வேலைக்காரர்களையும் பராமரிக்க வேண்டும். அவர்களை திருப்தியாக வைத்திருக்க வேண்டும். மேலும் தனது கிராமத்து மக்கள், விருந்தினர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை பராமரிக்க வேண்டும். செல்வம் இருந்தும் தனது உறவினர்கள் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்யாத இல்லறத்தான் கண்டிக்கத்தக்கவன் மற்றும் பாவி. அவனை விலங்குக்குச் சமமாகவே கருத வேண்டும். இல்லறத்தான் அதிக தூக்கம், சோம்பேறித்தனம், உடல் சுகம் மற்றும் ஆடை அலங்காரத்தில் அதிக பற்றை கைவிட வேண்டும். உணவு, தூக்கம், பேச்சு மற்றும் பிற விஷயங்களை அளவோடு செய்ய வேண்டும். அவன் கபடம் இல்லாதவனாகவும் அடக்கமானவனாகவும் தூய்மையானவனாகவும் சுறுசுறுப்பானவனாகவும் இருக்க வேண்டும். இல்லறத்தான் தனது எதிரியின் முன்னால் வீரனாகவும் குரு மற்றும் உறவினர்களின் முன்னால் அடக்கமானவனாகவும் இருக்க வேண்டும். எதிரியின் முன்னால் வீரம் காட்டி அவனை அடக்க வேண்டும். இது இல்லறத்தானின் அவசியமான கடமையாகும். இல்லறத்தான் வீட்டில் ஒரு மூலையில் அமர்ந்து அழுவதும் அஹிம்சையே பரம தர்மம் என்று வீண் பேச்சு பேசுவதும் கூடாது. அவன் எதிரியின் முன்னால் வீரம் காட்டவில்லை என்றால் அவன் தனது கடமையை தவறுகிறான். ஆனால் தனது உறவினர்கள் மற்றும் குருவிடம் ஒரு பசுவைப் போல அமைதியாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். தவறான நபருக்கு அவன் மரியாதை அளிக்க கூடாது. அதே சமயம் மரியாதைக்குரிய நபரை அவமதிக்க கூடாது. கெட்ட மனிதனுக்கு மரியாதை அளிப்பது தீமைக்கு ஆதரவளிப்பதாகும். தகுதியுள்ளவருக்கு மரியாதை அளிக்கவில்லை என்றால் அது பெரிய அநீதியாகும். எவரோடும் பழகி அவர்களை நன்கு கவனித்த பிறகே அவர்களிடம் நட்பு கொள்ள வேண்டும். யாருடனும் கண்மூடித்தனமாக நட்பு கொள்ளக்கூடாது. அறிவுள்ள இல்லறத்தான் தனது புகழ், வீரம், பிறர் சொன்ன ரகசியங்கள் மற்றும் பிறருக்குச் செய்த உபகாரங்கள் ஆகியவற்றை சாதாரண மக்களிடம் சொல்லக்கூடாது. தனது செல்வம் அல்லது வறுமை பற்றியும் பேசக்கூடாது. தனது செல்வத்தை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது. இத்தகைய விஷயங்களை ரகசியமாக வைப்பதே தர்மமாகும். இல்லறதான் முழு சமூகத்தின் அடித்தளம் போன்றவன். அவன் செல்வம் ஈட்டுபவன். ஏழைகள், பலவீனமானவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இல்லறத்தானையே நம்பியிருக்கிறார்கள். எனவே இல்லறத்தான் சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது.
அந்தச் செயல்களை செய்யும்போது அவன் தனது இதயத்தில் ஆற்றல் வளர்வதை உணர வேண்டும். அவன் ஏதேனும் ஒரு தவறு அல்லது நிந்திக்கத்தக்க செயலை செய்துவிட்டால் அதை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. அதேபோல்தான் ஒரு வேலையில் தோல்வியடையப் போவது உறுதி என்று தெரிந்தால் அதை பற்றியும் பேசக்கூடாது. இதனால் எந்த பயனும் இல்லை. மாறாக இது மனிதனை ஊக்கமிழக்கச் செய்யும். அவன் செய்த தவறுக்கான பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் மீண்டும் நற்செயல்களைச் செய்ய அவன் முயல வேண்டும். உலகம் எப்போதும் உறுதியான மனநிலை கொண்ட மனிதனுக்கே ஆதரவு அளிக்கும். அவன் முயற்சி செய்து கல்வி, செல்வம், புகழ் மற்றும் தர்மத்தை சம்பாதிக்க வேண்டும். மேலும் சூதாட்டம், தீய சகவாசம், பொய் மற்றும் பிறருக்கு துரோகம் செய்வதை கைவிட வேண்டும். அவன் முதலில் ஞானம் பெற முயல வேண்டும். பிறகு செல்வம் ஈட்ட முயல வேண்டும். இதுவே அவனது கடமையாகும். இதை செய்யவில்லை என்றால் அவன் மனிதனாக கருதப்பட மாட்டான். செல்வம் ஈட்ட முயலாத இல்லறத்தான் சோம்பேறி மற்றும் கெட்ட குணமுடையவன். ஏனெனில் அவனை பல நபர்கள் நம்பியிருக்கிறார்கள். அவன் போதுமான அளவு சம்பாதித்தால் நூற்றுக்கணக்கானவர்களை காப்பாற்ற முடியும். உங்கள் நகரில் நூற்றுக்கணக்கானவர்கள் செல்வந்தராக முயலவில்லை என்றால் இந்த நாகரிகமும் அநாதை இல்லங்களும் மாளிகைகளும் எங்கிருந்து வந்திருக்கும்? எனவே செல்வம் ஈட்டுவது அநீதி அல்ல. இல்லறத்தானுக்குச் செல்வம் ஈட்டுவதும் அதை நற்செயல்களுக்குச் செலவிடுவதும் ஒரு வழிபாடே ஆகும். ஒரு சந்நியாசி தனது குடிசையில் அமர்ந்து செய்யும் வழிபாடு அவருக்கு முக்திக்கு உதவுவதைப் போலவே ஒரு இல்லறத்தான் சரியான முறையில் செல்வம் ஈட்ட முயல்வதும் அவரது முக்திக்கு உதவும். முயற்சி என்பது நிலைமை மற்றும் நேரத்தை சார்ந்தது. எனவே சூழ்நிலை மற்றும் காலத்திற்கு ஏற்பச் செயல்பட வேண்டும். ஒரு நேரத்தில் தோல்வியடைந்த விஷயம் மற்றொரு நேரத்தில் முழு வெற்றியை கொடுக்கலாம். இல்லறத்தான் உண்மை, மென்மை, இனிமை மற்றும் பயனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். அவன் தன்னை புகழக்கூடாது, பிறரை இகழக்கூடாது. யார் மக்களின் வசதிக்காக குளம் வெட்டுகிறார்களோ, மரம் நடுகிறார்களோ, தர்மசாலைகள் மற்றும் பாலங்களை கட்டுகிறார்களோ அவர்கள் 3 உலகங்களையும் வென்று விடுகிறார்கள். பெரிய யோகிகளுக்கு கிடைக்கும் நிலையை இத்தகைய கர்மங்களை செய்பவர்களும் அடைகிறார்கள். இதிலிருந்து கர்மயோகம் தொடர்பான இந்த கொள்கைகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதே இல்லறத்தானின் முக்கிய கடமை என்பது தெளிவாகிறது. எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது கர்மயோகத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு மனிதன் போரில் பயப்படாமல், முதுகு காட்டாமல் தர்மத்திற்காக உயிர் துறந்தால் யோகிகள் தியானத்தின் மூலம் அடையும் நிலையை அந்த மனிதனும் அடைகிறான். இதிலிருந்து ஒரு மனிதனின் கடமை மற்றொரு மனிதனின் கடமையாக இல்லாமல் இருக்கலாம் என்பது தெளிவாகிறது. ஆனால் சாஸ்திரங்கள் எவரது கடமையையும் தாழ்வானது என்றோ உயர்ந்தது என்றோ கூறுவதில்லை. வெவ்வேறு நாடுகள், காலங்கள் மற்றும் நபர்களுக்கு ஏற்ப கடமைகளும் மாறுகின்றன. இந்த அனைத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கும் ஒரு கருத்து என்னவென்றால், பலவீனம் மட்டுமே எப்போதும் வெறுக்கத்தக்கது மற்றும் கைவிடப்பட வேண்டியது என்பதாகும். நமது தத்துவங்கள், தர்மம் அல்லது கர்மம், நமது அனைத்து போதனைகளிலும் இந்த ஒரு முக்கிய கருத்தே எனக்கு பிடிக்கிறது. நீங்கள் வேதங்களை படித்தால் அதில் அதாவது எதற்கும் பயப்படக்கூடாது என்ற விஷயம் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டிருப்பதை காண்பீர்கள். பயம் பலவீனத்தின் அடையாளம். இந்த அச்சமே மனிதனை பாவ கர்மங்களை நோக்கி இழுத்துச் செல்கிறது. எனவே உலகின் ஏளனம் அல்லது கேலியை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மனிதன் அச்சமின்றி தனது கடமையை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் உலகை துறந்து கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டால், உலகில் இருந்து கொண்டு உலக நன்மையைச் செய்பவர்கள் கடவுளை வழிபடவில்லை என்று அவன் நினைக்கக்கூடாது. அதேபோல் இல்லறத்தானும் உலகை துறந்தவர்களை சோம்பேறிகள் என்று நினைக்கக்கூடாது. அவரவரிடத்தில் அனைவரும் பெரியவர்களே. இது தொடர்பாக எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ராஜா இருந்தார். அவரது நாட்டிற்கு சந்நியாசிகள் வரும்போதெல்லாம் அவர் ஒரு கேள்வியை கேட்பார். உலகை துறந்து சந்நியாசம் ஏற்பவர் சிறந்தவரா அல்லது உலகில் இருந்து கொண்டு இல்லற கடமைகளை செய்பவர் சிறந்தவரா? பல அறிஞர்கள் இந்த கேள்விக்கு பதிலளித்தனர். சிலர் சந்நியாசியே சிறந்தவர் என்றனர். ராஜா அதை நிரூபிக்கச் சொன்னார்.
அவர்களால் நிரூபிக்க முடியாதபோது ராஜா அவர்களை திருமணம் செய்து இல்லறத்தானாக மாறச் சொன்னார். வேறு சிலர் இல்லறத்தானே சிறந்தவர் என்றனர். அவர்களாலும் அதை நிரூபிக்க முடியவில்லை. இறுதியில் ஒரு இளம் சந்நியாசி வந்தார். ராஜா அவரிடமும் அதே கேள்வியை கேட்டார். சந்நியாசி சொன்னார், மன்னரே, அவரவரிடத்தில் இருவருமே சிறந்தவர்கள், யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. ராஜா அதற்கு ஆதாரம் கேட்டார். சந்நியாசி சொன்னார், நிச்சயமாக நான் இதை நிரூபிப்பேன். ஆனால் நீங்கள் என்னுடன் வர வேண்டும், சில நாட்கள் என்னைப் போலவே வாழ வேண்டும். ராஜா சம்மதித்து அவருடன் சென்றார். அவர்கள் பல நாடுகளை கடந்து ஒரு பெரிய நாட்டிற்கு வந்தனர். அந்த நாட்டின் தலைநகரில் ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த நாட்டின் இளவரசிக்கு சுயவரம் நடக்கப் போகிறது. அந்த இளவரசி உலகிலேயே மிக அழகானவள். அவளது கணவரே அந்த நாட்டின் அடுத்த அரசனாகப் போவார். அண்டை நாடுகளின் இளவரசர்கள் பலர் அங்கே வந்திருந்தார்கள். இளவரசி ஒரு அரியணையில் அமர்ந்து அனைவர் முன்னும் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு ஒருவரை பிடித்திருந்தால் அவர் மாலையிடலாம். அந்த இடத்திற்கு இந்த இளம் சந்நியாசியும் வந்தார். அவர் சூரியனைப் போல பிரகாசமாக இருந்தார். இளவரசி அந்த சந்நியாசியை கண்டவுடன் அவரிடம் வந்து மாலையிட்டார். அந்த இளம் சந்நியாசி மாலையை தூக்கி எறிந்துவிட்டு, சீச்சி, இது என்ன? நான் ஒரு சந்நியாசி, எனக்கு திருமணத்தில் என்ன வேலை என்றார். அந்த நாட்டின் ராஜா அவரிடம் தனது பாதி ராஜ்யத்தை தருவதாகச் சொன்னார். ஆனால் சந்நியாசி எதையும் ஏற்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். இளவரசி அந்த சந்நியாசியின் பின்னால் சென்றார். அவருடன் இந்த ராஜாவும் அந்த பெரிய சந்நியாசியும் சென்றனர். அந்த இளம் சந்நியாசி ஒரு காட்டுக்குள் புகுந்து மறைந்து விட்டார். இளவரசி அவரை தேடி அலைந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து அழத் தொடங்கினார். அப்போது இந்த ராஜாவும் சந்நியாசியும் அவரிடம் வந்து விடிந்ததும் வழிகாட்டுவதாகச் சொன்னார்கள். அந்த மரத்தில் ஒரு சிறிய பறவை தனது குடும்பத்துடன் வசித்து வந்தது. அந்த பறவை கீழே 3 விருந்தினர்கள் இருப்பதை பார்த்து அவர்களுக்கு உணவு அளிக்கத்தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தது. அது நெருப்பை தேடி பிடித்து வந்து ஒரு சிறு தீயை உருவாக்கியது. பிறகு அது அந்த நெருப்பில் குதித்து தனது உடலையே உணவாக அளித்தது. அதைத் தொடர்ந்து அதன் மனைவியும் குஞ்சுகளும் அந்த தீயில் குதித்து தங்களை மாய்த்துக் கொண்டன. இதைக் கண்டு அந்த மூவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்பொழுது அந்த பெரிய சந்நியாசி ராஜாவிடம் சொன்னார், மன்னரே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவரவரிடத்தில் அனைவரும் பெரியவர்களே. நீங்கள் உலகில் இருக்க விரும்பினால் இந்த பறவைகளைப் போல இருங்கள். மற்றவர்களுக்காக தனது உயிரையே கொடுக்க தயாராக இருங்கள். நீங்கள் உலகை துறக்க விரும்பினால் அந்த இளம் சந்நியாசியைப் போல இருங்கள். அவருக்கு அழகும் ராஜ்யமும் ஒரு துரும்பாகத் தெரிந்தது. இல்லறத்தானாக இருந்தால் பிறருக்காக வாழ்வதே தர்மம். சந்நியாசியாக இருந்தால் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் பக்கம் திரும்பிக் கூட பார்க்காதீர்கள். அவரவரிடத்தில் அனைவரும் சிறந்தவர்களே, ஆனால் ஒருவரின் கடமை மற்றவருக்கு பொருந்தாது. கர்ம ரகசியம் மற்றவர்களின் உடல் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவி செய்வது சிறந்த கர்மம்தான். ஆனால் எந்த அளவிற்கு தேவைகள் இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு அந்த உதவியின் மதிப்பும் உயர்கிறது. ஒரு மனிதனின் தேவையை 1 மணி நேரம் போக்கினால் அது ஒரு உதவி, 1 வருடம் போக்கினால் அது அதைவிட பெரிய உதவி. ஆனால் அவனது தேவையை எப்போதும் இல்லாதவாறு போக்கினால் அதுவே மிகச்சிறந்த உதவி. ஆன்மீக அறிவு மட்டுமே நமது துன்பங்களை எப்போதும் இல்லாதவாறு போக்க முடியும். மற்ற அறிவு தற்காலிகமானதே. ஆன்ம ஞானத்தால் மட்டுமே நமது பற்றாக்குறை உணர்வு முற்றிலும் நீங்கும். எனவே ஒரு மனிதனுக்கு ஆன்மீக உதவி செய்வதே மிகச்சிறந்த உதவியாகும். ஆன்மீக அறிவை தருபவனே மனித சமுதாயத்தின் மிகப்பெரிய நலம் விரும்பி ஆன்மீக ஆற்றல் கொண்டவர்களே உண்மையில் வலிமையானவர்கள். ஆன்மீகம் இல்லாதவரை உடல் தேவைகள் போக்கப்படாது. உடல் ரீதியான உதவிக்கு அடுத்தபடியாக அறிவு ரீதியான உதவி உள்ளது. இது உணவு மற்றும் ஆடையை விடச் சிறந்தது. ஏனெனில் அறிவே மனிதனின் உண்மையான வாழ்க்கை. அறியாமையே மரணம், அறிவே வாழ்க்கை. உடல் ரீதியான உதவி என்பது கடைசி மற்றும் கீழ்நிலை உதவியாகும். ஏனெனில் அது நிரந்தர திருப்தியை தராது.
பசிக்கு உணவு உண்டால் அது தற்காலிகமாக பசியை தீர்க்கும், ஆனால் பசி மீண்டும் வரும். நாம் எல்லா தேவைகளையும் கடந்து செல்லும்போதுதான் துன்பங்கள் நீங்கும். எனவே ஆன்மீக ஆற்றலை தரும் உதவியே முதன்மையானது. அதற்கு அடுத்தது அறிவு ரீதியான உதவி, கடைசியாக உடல் ரீதியான உதவி. உடல் ரீதியான உதவியால் மட்டுமே உலகின் துன்பங்கள் நீங்காது. மனிதனின் இயல்பே மாறாதவரை துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த துன்பப் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு முழு மனித இனத்தையும் தூய்மைப்படுத்துவதுதான். மனிதனுக்கு ஞானத்தை தாருங்கள், அவனிடம் ஆன்மீக ஆற்றலை வளர்க்கச் செய்யுங்கள். அனைத்து மனிதர்களும் தூய்மையாகவும் ஆன்மீக பலம் கொண்டவர்களாகவும் மாறும்போதுதான் துன்பம் நீங்கும். எத்தனை மருத்துவமனைகள் கட்டினாலும் குணநலன்கள் மாறாதவரை துன்பம் நீங்காது. பகவத்கீதையில் நாம் தொடர்ந்து கர்மம் செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. கர்மம் என்பது நன்மை தீமை கலந்தது. எங்காவது யாருக்காவது நன்மை தராத எந்த கர்மமும் இல்லை. அதேபோல் யாருக்காவது தீமை தராத எந்த கர்மமும் இல்லை. ஒவ்வொரு கர்மமும் குணம் மற்றும் தோஷம் கலந்தே இருக்கிறது. இருப்பினும் சாஸ்திரங்கள் நம்மை தொடர்ந்து கர்மம் செய்யச் சொல்கின்றன. நற்செயல்களுக்கு நல்ல பலனும் தீய செயல்களுக்கு தீய பலனும் கிடைக்கும். ஆனால் இரண்டுமே ஆன்மாவிற்கு பந்தங்கள், கட்டுக்கள் ஆகும். இப்போது கர்மங்களில் பற்றற்ற நிலை என்பதன் பொருள் என்னவென்று பார்ப்போம். கீதையின் அடிப்படை சூத்திரம் இதுதான்: தொடர்ந்து கர்மம் செய், ஆனால் அதில் பற்று கொள்ளாதே. மனதின் ஆழ்ந்த பதிவுகளையே நாம் சமஸ்காரங்கள் என்று கூறுகிறோம். மனம் ஒரு குளம் என்று வைத்துக்கொண்டால் அதில் எழும் ஒவ்வொரு அலையும் அடங்கும்போது மறைந்து விடுவதில்லை. மாறாக ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. அதன் மூலம் அந்த அலை மீண்டும் எழ வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த அடையாளம் மற்றும் மீண்டும் எழும் வாய்ப்பு ஆகியவற்றையே சமஸ்காரங்கள் என்கிறோம். நமது ஒவ்வொரு செயலும் எண்ணமும் நமது மனதில் ஒரு சமஸ்காரத்தை விட்டுச் செல்கிறது. நாம் ஒவ்வொரு கணமும் என்னவாக இருக்கிறோம் என்பது இந்த சமஸ்காரங்களின் தொகுப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. நான் இப்போது என்னவாக இருக்கிறேனோ அது எனது கடந்த கால சமஸ்காரங்களின் விளைவே ஆகும். இதையே குணநலன் என்கிறோம். ஒருவரிடம் நல்ல சமஸ்காரங்கள் இருந்தால் அவரது குணநலன் நன்றாக இருக்கும். தீய சமஸ்காரங்கள் இருந்தால் மோசமாக இருக்கும். ஒருவன் தொடர்ந்து தீய எண்ணங்களை கொண்டிருந்தால் அவனது குணநலன் தீயதாக மாறும். அவன் விரும்பாவிட்டாலும் அந்த சமஸ்காரங்கள் அவனை தீய செயல்களை செய்ய தூண்டும். அதேபோல் ஒருவன் நற்செயல்களை செய்தால் அவனது நல்ல சமஸ்காரங்கள் அவனை நற்செயல்களை செய்ய தூண்டும். ஒருவன் நற்செயல்கள் செய்து செய்து ஒரு நிலையை அடையும்போது அவனது மனம் அவனை கெட்ட காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கும். அப்போதுதான் அவனது குணநலன் நிலை பெற்றதாக கருதப்படுகிறது. ஓர் ஆமை தனது உறுப்புகளை ஒட்டிற்குள் இழுத்துக் கொள்வதைப் போல எவன் தனது மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துகிறானோ அவனது குணநலன் எப்போதும் நிலையாக இருக்கும். நற்சிந்தனைகளால் நற்செயல்கள் செய்யும் போக்கு வலுவடையும் போது நாம் இந்திரியங்களை வெல்ல முடியும். அப்போதுதான் நாம் உண்மையை அடைய முடியும். இத்தகைய மனிதன் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பான். அவனுக்கு எந்த தீமையும் ஏற்படாது. அனைத்து யோகங்களின் நோக்கமும் ஆன்மாவின் விடுதலைதான். புத்தர் தியானத்தின் மூலமும் இயேசு பிரார்த்தனை மூலமும் அடைந்த நிலையை ஒருவன் கர்மத்தின் மூலமும் அடைய முடியும். முக்தி என்பது முழுமையான சுதந்திரம். நன்மை தீமை என்ற இரண்டு பந்தங்களிலிருந்தும் விடுதலை பெறுவது. இரும்புச் சங்கிலியும் ஒரு பந்தம்தான், தங்கச் சங்கிலியும் ஒரு பந்தம்தான். காலில் ஒரு முள் குத்தினால் அதை எடுக்க மற்றொரு முள்ளை பயன்படுத்துகிறோம். ஆனால் முள் எடுக்கப்பட்ட பிறகு இரண்டு முள்ளையுமே எரிந்து விடுகிறோம். அதேபோல் தீய சமஸ்காரங்களை நல்ல சமஸ்காரங்களால் மாற்ற வேண்டும். பிறகு நல்ல சமஸ்காரங்களின் பற்றிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். அப்போதுதான் ஒருவன் பற்றற்றவனாகிறான். கர்மம் செய்யுங்கள், ஆனால் அது ஆன்மாவின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது எப்படி சாத்தியம்? நாம் ஒரு கர்மத்தில் ஈடுபடும்போது அதன் பாதிப்பு மனதில் தங்கிவிடுகிறது. நான் நாள் முழுவதும் நூற்றுக்கணக்கானவர்களை சந்திக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த ஒருவரின் முகம் மட்டுமே இரவில் நினைவுக்கு வருகிறது. ஏன்? ஏனெனில் அவர் மீதுள்ள பற்று ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பற்றற்றவர்களாக மாறுங்கள். கர்மம் நடக்கட்டும், ஆனால் அதன் பாதிப்பு மனதை தீண்ட விடாதீர்கள்.
உலகில் ஒரு வழிப்போக்கனைப் போல வாழுங்கள். சலிப்பில்லாத கர்மத்தைச் செய்யுங்கள், ஆனால் உங்களை நீங்களே கட்டிக்கொள்ளாதீர்கள். இயற்கை ஆன்மாவிற்காகவே இருக்கிறது. ஆன்மா இயற்கையைச் சார்ந்ததல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுருக்கமாகச் சொன்னால், நீங்கள் ஒரு எஜமானனைப் போல வேலை செய்ய வேண்டும், ஒரு அடிமையைப் போல அல்ல. அடிமையிடம் உண்மையான அன்பு இருக்காது. அடிமைத்தனம் கஷ்டத்தை தரும். சுயநலத்திற்காகச் செய்யப்படும் செயல் அடிமையின் செயல். அன்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை தரும். உண்மையான அன்பிற்கு துன்பம் தரத் தெரியாது. எங்கு உண்மை அன்பு இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்கும். உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உலகத்தை நீங்கள் எந்தவிதமான பொறாமை அல்லது சுயநலம் இல்லாமல் நேசிக்கும்போதுதான் நீங்கள் உண்மையான பற்றற்ற நிலையை அடைய முடியும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, நான் ஒரு கணம் கர்மம் செய்வதை நிறுத்தினால் உலகம் அழிந்துவிடும். எனக்கு கர்மத்தால் எந்த பயனும் இல்லை. இருப்பினும் நான் கர்மம் செய்கிறேன், ஏனெனில் எனக்கு உலகின் மீது அன்பு இருக்கிறது. கடவுள் பற்றற்றவர், ஏனெனில் அவர் உண்மையான அன்பின் வடிவம். இந்த உண்மையான அன்பினால் நாம் பற்றற்றவர்களாக மாற முடியும். இத்தகைய பற்றற்ற நிலையை அடைய வாழ்நாள் முழுவதும் பயிற்சி தேவை. அப்போதுதான் நாம் இயற்கையின் பிடியிலிருந்து விடுபடுவோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதையாவது கொடுக்கும்போது கைமாறாக எதையாவது எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, அது உங்கள் கடமை. அதேபோல் மற்றவர்களுக்குச் செய்யும் காரியங்களிலும் கைமாறு எதிர்பார்க்காதீர்கள். கைமாறு எதிர்பார்க்கும்போதுதான் பற்று உண்டாகிறது. அடிமையைப் போல வேலை செய்வது சுயநலத்தை தரும். எஜமானனைப் போல வேலை செய்வது பற்றற்ற மகிழ்ச்சியை தரும். கருணை என்பது தெய்வீக பண்பு. கருணையும் சுயநலமின்மையும் கர்மத்தை வழிபாடாக மாற்றுகின்றன. கர்ம பலன்களை கடவுளுக்கே அர்ப்பணிக்கும்போது நாம் பற்றற்றவர்களாக மாறுகிறோம். தாமரை இலை தண்ணீர் ஒட்டாதிருப்பதைப் போல பற்றற்ற மனிதனை பாவம் தீண்டாது. ஒருமுறை தர்மபுத்திரர் ஒரு பெரிய யாகம் செய்தார். அப்போது அங்கே ஒரு கீரி வந்தது. அதன் உடல் பாதி பொன்னிறமாகவும் பாதி சாதாரணமாகவும் இருந்தது. அந்த யாகம் முடிந்த பிறகு அங்கிருந்த மண்ணில் அது புரண்டது. ஆனால் அதன் மற்ற பகுதி பொன்னிறமாக மாறவில்லை. அது சொன்னது, இது ஒரு பெரிய யாகமே இல்லை. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்போது அந்த கீரி ஒரு கதையைச் சொன்னது. ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவர் பெரும் பஞ்ச காலத்தில் 4 நாட்களாக உண்ணாமல் இருந்தார். இறுதியில் கிடைத்த சிறிதளவு மாவை 4 பங்காக பிரித்து உண்ண அமர்ந்தபோது ஒரு விருந்தினர் வந்தார். அந்த பிராமணர் தனது பங்கை கொடுத்தார். பிறகு அவரது மனைவி, மகன், மருமகள் என அனைவரும் தங்களின் பங்கை மகிழ்ச்சியுடன் கொடுத்தனர். அந்த தியாகத்தின் விளைவாக அங்கே சிதறிக் கிடந்த மாவின் மீது நான் புரண்டபோது எனது பாதி உடல் பொன்னிறமானது. ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய யாகம் நடந்தும் எனது மீதி உடல் பொன்னிறமாகவில்லை. எனவே அந்த ஏழை பிராமணரின் தியாகமே சிறந்தது. அந்த தியாக உணர்வே முக்கியம். ஏழைகளுக்கு உபகாரம் செய்யும்போது பெருமை கொள்ளாதீர்கள். மாறாக அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காக அவருக்கு நன்றியுடன் இருங்கள். கடமை என்பது என்ன, கர்மயோகத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள கடமை என்பது என்ன என்பதை அறிவது அவசியம். வெவ்வேறு நாடுகளில் கடமை குறித்த கருத்துக்கள் வெவ்வேறாக உள்ளன. ஒரு முஸ்லிம் குரானில் உள்ளதே கடமை என்பார், ஒரு இந்து வேதத்தில் உள்ளதே கடமை என்பார், ஒரு கிறிஸ்தவர் பைபிளில் உள்ளதே கடமை என்பார். காலம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப கடமை மாறுகிறது. கடமை என்ற சொல்லை வரையறுப்பது கடினம். நடைமுறை வாழ்க்கையில் அதன் விளைவுகளைக் கொண்டே அதை உணர முடியும். ஒரு செயல் கடமையா இல்லையா என்பது நமது சூழ்நிலை மற்றும் வளர்ப்பை பொறுத்தது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவர் மாட்டிறைச்சி உண்பது கடமை என்று கருதலாம். ஆனால் ஒரு இந்து அதை தவறாக கருதுவார். எனவே வெறும் செயலை வைத்து மட்டுமே கடமையை தீர்மானிக்க முடியாது. எத்தகைய செயல் நம்மை பகவானை நோக்கி அழைத்துச் செல்கிறதோ அதுவே கடமை. பிறருக்கு நன்மை செய்வதே புண்ணியம், பிறரை துன்புறுத்துவதே பாவம் என்பதே பொதுவான கடமை உணர்வாகும். கீதையில் பிறப்பு மற்றும் நிலைக்கு ஏற்ப கடமை விவரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமூகத்திலும் வெவ்வேறு லட்சியங்கள் உள்ளன. நமது அறியாமையினாலேயே நாம் மற்றவர்களை வெறுக்கிறோம். நாம் மற்றவர்களின் கடமைகளை அவர்களின் கண்ணோட்டத்திலேயே பார்க்க வேண்டும். அவரவர் பிறந்த சூழ்நிலை
மற்றும் சமூக நிலைக்கு ஏற்ப கடமையை செய்வது அவசியமானது. எந்த ஒரு வேலையும் சிறியது அல்ல. அந்த வேலையை எந்த உணர்வுடன் செய்கிறோம் என்பதே முக்கியம். கடமை என்பது இறுதியில் நமது சுயநலத்தை அழித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். கடமை அன்பினால் செய்யப்படும்போது அது இனிமையானதாக மாறுகிறது. தூய்மையே ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதல் தர்மம். அமெரிக்காவில் உள்ள அனைத்து பெண்களும் தூய்மையானவர்களாக இருந்தால் உலகம் முழுவதும் தூய்மையாகிவிடும். ஒரு கற்புள்ள பெண் தனது கணவனைத் தவிர மற்ற ஆண்களை தனது மகனாகவே கருதுவாள். தாய்ப்பதமே உலகில் மிக உயர்ந்த பதவி, ஏனெனில் அதில் சுயநலமின்மை அதிகம் உள்ளது. கடவுளின் அன்பிற்கு அடுத்தபடியாக தாயின் அன்பே உயர்ந்தது. நமது கையில் உள்ள கடமையை முதலில் செய்வதுதான் முன்னேற்றத்திற்கான வழி. எந்த ஒரு கடமையையும் இகழ்ச்சியாக பார்க்கக்கூடாது. ஒருமுறை ஒரு இளம் சந்நியாசி காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மீது சில காய்ந்த இலைகள் விழுந்தன. மேலே பார்த்தபோது ஒரு கொக்கும் ஒரு காகமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அவர் கோபத்துடன் பார்த்தார். அந்த பறவைகள் எரிந்து சாம்பலாயின. அவருக்கு தற்பெருமை ஏற்பட்டது. பிறகு அவர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். அந்த வீட்டு பெண்மணி, "சிறிது காத்திரு மகனே" என்றார். சந்நியாசி கோபமடைந்தார். அந்த பெண்மணி உள்ளிருந்தே சொன்னார், "அங்கே நடந்தது கொக்கும் காகமும், இங்கே அது நடக்காது." சந்நியாசி அதிர்ச்சியடைந்தார். அந்த பெண்மணி தனது கணவருக்குச் சேவை செய்து கொண்டிருந்தார். அதுவே அவரது கடமை. அவர் சொன்னார், "எனக்கு யோகம் தெரியாது. நான் எனது கடமையை சரியாகச் செய்கிறேன். அதனால் எனக்கு இந்த அறிவு கிடைத்தது. நீ ஒரு நகரத்திற்குச் சென்று அங்குள்ள ஒரு வேடனை வேட்டையாடுபவன் பார். அவன் உனக்கு உபதேசம் செய்வான்." சந்நியாசி அந்த நகரத்திற்குச் சென்றார். அங்கே ஒரு வேடன் இறைச்சி விற்றுக் கொண்டிருந்தான். சந்நியாசிக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் அந்த வேடன் சொன்னா, "ஐயா, அந்த பெண்மணிதான் உங்களை அனுப்பினாரா? சிறிது காத்திருங்கள்." பிறகு அந்த வேடன் தனது முதிய பெற்றோர்களுக்கு சேவை செய்துவிட்டு வந்து சந்நியாசிக்கு உபதேசம் செய்தான். இதுவே வியாத கீதை என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேடன் சொன்னான், "எந்த கடமையும் தாழ்ந்ததல்ல. நான் பிறப்பால் இந்த நிலையில் இருக்கிறேன். பற்றற்ற முறையில் எனது கடமையைச் செய்கிறேன். அதனால் எனக்கு ஞானம் கிடைத்தது." எனவே அவரவரிடத்தில் அவரவர் செய்யும் கடமையே உயர்ந்தது. கடமையின் முடிவை விட அதைச் செய்யும் விதமே முக்கியம். பிறருக்குச் செய்யும் உதவியில் நமக்கே நன்மை கிடைக்கிறது. கடமை உணர்வு நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவில் கர்மம் என்பதன் மற்றொரு பக்கத்தை நான் கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு மதத்திற்கும் 3 பிரிவுகள் உண்டு: தத்துவம், புராணம் மற்றும் சடங்கு. தத்துவம் என்பது சாராம்சம், புராணம் என்பது கதைகள் மூலம் விளக்குவது, சடங்கு என்பது சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் செயல்படுத்துவது. சடங்குகள் என்பவை குறியீடுகள் மூலம் நுட்பமான கருத்துக்களை விளக்குகின்றன. மதத்தில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் அடையாளங்கள் இன்றி நம்மால் எதையும் சிந்திக்க முடியாது என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். சொற்களும் கூட நம் எண்ணங்களின் அடையாளங்கள்தான். மற்றொரு கோணத்தில் பார்த்தால் இந்த உலகின் ஒவ்வொரு பொருளையும் ஓர் அடையாளமாக பார்க்க முடியும். இந்த முழு உலகமுமே ஓர் அடையாளம்தான். அதற்கு பின்னால் மூலப்பொருளாக இறைவன் வீற்றிருக்கிறார். இத்தகைய அடையாளங்கள் மனிதனால் மட்டும் உருவாக்கப்பட்டவை அல்ல. ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து சில அடையாளங்களை கற்பனை செய்தார்கள் என்பதும் உண்மையல்ல. மத அடையாளங்கள் இயல்பாகவே தோன்றுகின்றன. இல்லையெனில் ஏன் பெரும்பாலான மனிதர்களின் மனதில் சில குறிப்பிட்ட அடையாளங்கள் சில குறிப்பிட்ட உணர்வுகளோடு எப்போதும் இணைந்திருக்கின்றன? சில அடையாளங்கள் உலகெங்கும் காணப்படுகின்றன. சிலுவை அடையாளம் முதலில் கிறிஸ்துவ மதத்தோடுதான் தொடங்கியது என்று உங்களில் பலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது கிறிஸ்துவ மதத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே, மோசேயின் பிறப்பிற்கு முன்பே, வேதங்களின் தோற்றத்திற்கு முன்பே, ஏன் மனித செயல்பாடுகளின் வரலாறு எழுதப்படுவதற்கு முன்பே இருந்து வருகிறது. எட்ரூஸ்கன்கள் மற்றும் பினிஷியர்களிடமும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளன. கிட்டத்தட்ட எல்லா இனங்களிடமும் இது இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிலுவையில் தொங்கும் ஒரு மகா புருஷரின் அடையாளம் ஒவ்வொரு இனத்திலும் வழக்கத்தில் இருந்தது போலவே தோன்றுகிறது. இதேபோல் உலகம் முழுவதும் வட்டம் என்பதும் ஒரு சிறந்த அடையாளமாக கருதப்படுகிறது.
இவை தவிர உலகம் முழுவதும் சுவஸ்திகா சின்னமும் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் பௌத்தர்கள் இதை தங்களோடு உலகம் முழுவதும் கொண்டு சென்றதாக கருதப்பட்டது. ஆனால் பௌத்த மதத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல இனங்களிடம் இது வழக்கத்தில் இருந்தது தெரியவந்துள்ளது. பண்டைய பாபிலோன் மற்றும் எகிப்திலும் இது காணப்பட்டது. இதிலிருந்து என்ன புரிகிறது? இந்த அடையாளங்கள் வெறும் கற்பனையோ அல்லது தன்னிச்சையாக உருவாக்கப்பட்டவையோ அல்ல. இதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சிறப்பு காரணம் இருக்க வேண்டும். அவற்றிற்கும் மனித மனதிற்கும் ஏதேனும் ஓர் இயற்கை தொடர்பு இருக்க வேண்டும். அதேபோல் மொழியும் ஒரு செயற்கையான பொருள் அல்ல. சிலர் ஒன்றாக அமர்ந்து சில குறிப்பிட்ட உணர்வுகளோடு சில குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்துவோம் என்று முடிவு செய்து மொழி உருவானது என்பதும் உண்மையல்ல. இல்லை, மொழி அப்படி உருவாகவில்லை. எந்த ஒரு உணர்வும் அதற்கே உரிய சொல்லின்றி இருக்க முடியாது. எந்த ஒரு சொல்லும் அதற்கே உரிய உணர்வின்றி இருக்க முடியாது. சொல்லும் பொருளும் இயற்கையாகவே பிரிக்க முடியாதவை. உணர்வுகளை வெளிப்படுத்த சொல் அடையாளம் அல்லது எழுத்து அடையாளம் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். காது கேளாதோருக்கும் வாய் பேச முடியாதோருக்கும் சொல் அடையாளங்கள் உதவாது. அவர்கள் வேறு வகையான அடையாளங்களை நாட வேண்டியிருக்கும். மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் மற்றொரு பகுதி உண்டு. அதுதான் வடிவம். இதை சமஸ்கிருத தத்துவத்தில் நாம ரூபம் என்பார்கள். ஒரு செயற்கையான வழிமுறை மூலம் மொழியை உருவாக்க முடியாதது போலவே செயற்கையான முறையில் அடையாளங்களையும் உருவாக்க முடியாது. உலகில் சடங்குகளுக்கு துணையாக இருக்கும் அடையாளங்கள் ஒவ்வொன்றும் மனித இனத்தின் மத சிந்தனைகளின் வெளிப்பாடுகளாகும். கோயில் சடங்குகள் மற்றும் புற அடையாளங்கள் தேவையில்லை என்று சொல்வது எளிது. ஒரு சிறுவன் கூட இதை சொல்ல முடியும். ஆனால் கோயிலுக்குச் சென்று வழிபடுபவர்கள் அவ்வாறு செய்யாதவர்களை விட பல விஷயங்களில் வேறுபடுகிறார்கள் என்பதை எளிதாக காணலாம். வெவ்வேறு மதங்களோடு இணைந்திருக்கும் குறிப்பிட்ட கோயில்கள், சடங்குகள் மற்றும் பிற புறச் செயல்பாடுகள் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களின் மனதில் அந்த உணர்வுகளை தூண்டுகின்றன. எனவே சடங்குகளையும் அடையாளங்களையும் முற்றிலும் தவிர்ப்பது சரியல்ல. இவைகளை பற்றி படிப்பதும் பயிற்சி செய்வதும் இயல்பாகவே கர்மயோகத்தின் ஒரு பகுதியாகும். இந்த கர்மயோகத்திற்கு இன்னும் பல பக்கங்கள் உள்ளன. அதில் ஒன்று உணர்வு மற்றும் சொல் ஆகியவற்றின் தொடர்பை அறிவது, மேலும் சொல் சக்தியால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்வது. ஒவ்வொரு மதமும் சொல் சக்தியை ஏற்கிறது. சில மதங்கள் இந்த முழு உலகமே சொல்லிலிருந்துதான் உருவானது என்று கருதுகின்றன. இறைவனின் சங்கல்பத்தின் புற வடிவமே சொல். இறைவன் படைப்பிற்கு முன் சங்கல்பம் செய்ததால் படைப்பு சொல்லிலிருந்து வெளிப்பட்டது. இந்த ஜடவாதம் நிறைந்த வாழ்க்கையின் கூச்சலில் நம் நரம்புகளும் ஜடமாகிவிட்டன. நாம் வயதாக உலகின் அடி உதிகளை வாங்க நமக்குள் ஜடம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் விளைவாக நம்மை சுற்றி நம் கவனத்தை ஈர்க்கும் நிகழ்வுகளின் மீது நாம் அக்கறையற்று போகிறோம். ஆனால் மனிதனின் இயல்பான உணர்வு மேலோங்கும்போது நாம் இந்த சாதாரண உலக நிகழ்வுகளின் இரகசியத்தை அறிய முயல்கிறோம் மற்றும் ஆச்சரியப்படுகிறோம். இவ்வாறு ஆச்சரியப்படுவதே அறிவு பெறுவதற்கான முதல் படி. சொல்லின் உயர் தத்துவ மற்றும் மத முக்கியத்துவத்தை தவிர்த்துவிட்டு பார்த்தாலும் நம் வாழ்க்கை நாடகத்தில் சொல்லடையாளத்திற்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை தொடவில்லை. ஆனால் என் சொற்களால் உண்டாகும் காற்றின் அதிர்வுகள் உங்கள் காதுகளுக்குச் சென்று உங்கள் செவி நரம்புகளை தொடுகின்றன. அது உங்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுகிறது. இதை உங்களால் தடுக்க முடியாது. இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்க முடியும்? ஒரு மனிதன் மற்றொருவனை முட்டாள் என்று சொல்கிறான். அவ்வளவுதான். அந்த மற்றொருவன் எழுந்து நின்று தன் முஷ்டியை மடக்கி அவன் மூக்கின் மீது குத்துகிறான். பாருங்கள், சொல்லுக்கு எவ்வளவு சக்தி! ஒரு பெண் தேம்பி தேம்பி அழுகிறாள். அப்போது மற்றொரு பெண் வந்து அவளிடம் சில ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறாள். இதன் விளைவாக அழும் பெண் எழுந்து உட்காருகிறாள். அவள் துயரம் நீங்குகிறது. அவள் புன்னகைக்கவும் செய்கிறாள். பாருங்கள், சொல்லுக்கு எவ்வளவு சக்தி! உயர் தத்துவத்தில் சொல் சக்தி எப்படி அறியப்படுகிறதோ அதேபோல் சாதாரண வாழ்க்கையிலும் உணரப்படுகிறது. இந்த சக்தியை பற்றி நாம் அதிகம் ஆராயாமலேயே இரவு பகலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
மற்றவர்களுக்குச் செய்யும் கடமை என்பதன் பொருள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உலகிற்கு நன்மை செய்வது. இப்போது கேள்வி எழுகிறது, நாம் ஏன் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? உண்மையில் நாம் வெளிப்படையாக உலகிற்கு உபகாரம் செய்கிறோம், ஆனால் உண்மையில் நமக்கு நாமே உபகாரம் செய்து கொள்கிறோம். நாம் எப்போதும் உலகிற்கு உபகாரம் செய்ய முயல வேண்டும். இதுவே நம் செயலின் மிக உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் உற்று நோக்கினால் இந்த உலகிற்கு நம் உதவி தேவையே இல்லை என்பது புரியும். நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை. நான் ஒருமுறை ஒரு போதனையை படித்தேன். இந்த அழகான உலகம் மிகவும் நல்லது, ஏனெனில் இதில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நமக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது அழகாக தெரியும், ஆனால் உலகிற்கு நம் உதவி தேவை என்று சொல்வது இறைவனை நிந்திப்பதாகும். உலகில் துன்பங்கள் அதிகம் என்பதும் மக்களுக்கு உதவுவது நம்முடைய மிகச்சிறந்த செயல் என்பதும் உண்மை. ஆனால் மற்றவர்களுக்கு உதவுவது என்பது நமக்கே நாம் உதவி கொள்வதுதான் என்பதை பின்னர் காண்போம். எனக்கு நினைவிருக்கிறது, நான் சிறுவனாக இருந்தபோது என்னிடம் சில வெள்ளை எலிகள் இருந்தன. அவை ஒரு சிறிய பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்காக பெட்டிக்குள் சிறிய சக்கரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. எலிகள் அந்த சக்கரங்களை கடக்க முயலும்போது அந்த சக்கரங்கள் அவ்விடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். பாவம், அந்த எலிகளால் ஒருபோதும் வெளியே வர முடியாது. உலகின் நிலையும் இதுதான். உலகம் நல்லதும் அல்ல, கெட்டதும் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு உலகத்தை உருவாக்கிக் கொள்கிறான். ஒரு குருடன் உலகை பற்றி சிந்தித்தால் அது அவனுக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ அல்லது வெப்பமாகவோ தெரியலாம். நாம் இன்ப துன்பங்களின் தொகுப்புதான். இதை நம் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான முறை அனுபவித்திருக்கிறோம். பெரும்பாலும் இளைஞர்கள் நம்பிக்கைவாதிகளாகவும் முதியவர்கள் ஏமாற்றவாதிகளாகவும் இருக்கிறார்கள். இளைஞன் முன் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கிறது, ஆனால் முதியவனுக்கு தன் காலம் முடிந்துவிட்டது என்ற வருத்தம் இருக்கிறது. நிறைவேறாத பல ஆசைகள் அவன் இதயத்தில் ஊசலாடுகின்றன. ஆனால் இருவருமே முட்டாள்கள். நம் மனநிலையை பொறுத்தே இந்த உலகம் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ தோன்றுகிறது. தானாக இது நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல. நெருப்பு தானாக நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல. அது நம்மை இதமாக வைத்திருக்கும்போது எவ்வளவு அழகு என்கிறோம், ஆனால் அது நம் விரலை சுடும்போது அதை குறை கூறுகிறோம். நாம் அதை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுகிறது. இந்த உலகின் நிலையும் இதுதான். உலகம் தானாகவே முழுமையானது. முழுமையானது என்றால் அதன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் திறன் அதனிடம் உள்ளது. நாம் இல்லாமலே இந்த உலகம் மிக அழகாக இயங்கும் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதவி செய்ய நாம் மண்டையை உடைத்துக் கொள்ள தேவையில்லை. ஆனாலும் நாம் எப்போதும் பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறந்த உந்து சக்தி. கொடுப்பவன் என்ற உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டு கையில் 2 காசுகளை வைத்துக்கொண்டு, ஏ பிச்சைக்காரா, இதோ உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லாதே. மாறாக உனக்கு அந்த ஏழை மனிதன் கிடைத்ததற்காக நீ நன்றி சொல். அவனுக்கு தானம் கொடுத்ததன் மூலம் நீ உனக்கே உபகாரம் செய்து கொள்கிறாய். பாக்கியம் பெறுபவன் வாங்குபவன் அல்ல, கொடுப்பவன்தான். உலகில் உன் கருணையை பயன்படுத்தவும் அதன் மூலம் தூய்மையாகவும் முழுமையாகவும் மாற வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி சொல். எல்லா நல்ல செயல்களும் நாம் புத்தராவதற்கும் முழுமையடைவதற்கும் உதவுகின்றன. உண்மையில் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு மருத்துவமனை கட்டலாம், சாலை அமைக்கலாம் அல்லது உணவளிக்கலாம், அவ்வளவுதானே. ஏழைகளுக்காக ஒரு நிதி திரட்டி 10-20 லட்சம் ரூபாய் சேர்க்கிறோம். அதில் 5 லட்சத்திற்கு மருத்துவமனை கட்டுகிறோம், 5 லட்சத்தை வேடிக்கை விளையாட்டுகளில் செலவிடுகிறோம், மீதியை பணியாளர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். மிச்சமிருப்பது ஏதோ ஒரு வகையில் ஏழைகளை சென்றடைகிறது. ஆனால் அதனால் என்ன பயன்? ஒரு புயல் உன் கட்டடங்களை 5 நிமிடத்தில் அழித்துவிடும். அப்போது என்ன செய்வாய்? ஒரு நிலநடுக்கம் உன் சாலைகள், மருத்துவமனைகள், நகரங்களை அழித்துவிடும். எனவே உலகிற்கு உதவி செய்கிறோம் என்ற வெற்று பேச்சுக்களை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த உலகம் உன் உதவிக்காகவோ அல்லது என் உதவிக்காகவோ ஏங்கவில்லை. ஆனாலும் நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், ஏனெனில் அது நமக்கே நல்லது. இதுதான் நாம் முழுமையடைய ஒரே வழி.
நாம் ஒரு பிச்சைக்காரருக்கு எதையாவது கொடுத்தால் உண்மையில் அவர் நமக்கு கடமைப்பட்டவர் அல்ல, நாம் தான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நம் கருணையை அவர் மீது காட்ட அவர் நமக்கு வாய்ப்பளித்தார். உலகிற்கு நன்மை செய்தோம் என்றோ இன்னாருக்கு உதவினோம் என்றோ நினைப்பது மிகப்பெரிய தவறு. இது முட்டாள்தனமான எண்ணம். இது துயரத்தையே தரும். நான் இன்னாருக்கு உதவினேன், அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் நன்றி சொல்லாத போது நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது. நாம் எதை செய்தாலும் அதற்கு பதிலாக எதையும் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? மாறாக யாருக்கு உதவி செய்கிறோமோ அவரிடமே நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாராயணனாக கருத வேண்டும். மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவனை வழிபடுவது நம்முடைய பெரும் பாக்கியம் அல்லவா? பற்றற்று இருந்தால் நமக்கு ஏன் இத்தகைய வருத்தம் ஏற்பட வேண்டும்? பற்றற்ற நிலையில் நாம் மகிழ்ச்சியுடன் உலகில் நன்மை செய்யலாம். பற்றற்று செய்யும் செயலால் ஒருபோதும் துயரமோ அமைதியின்மையோ வராது. உலகில் இன்பத் துன்பச் சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். நாம் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதில் மாற்றம் வராது. உதாரணமாக ஒரு கதையை கேளுங்கள். ஒரு ஏழை மனிதனுக்கு சில ரூபாய் தேவைப்பட்டது. ஒரு பூதத்தை கட்டுப்படுத்தினால் அதனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டுப் பெறலாம் என்று அவன் நினைத்தான். பூதத்தை பெற வழிகாட்டும் ஒருவரை தேடினான். தேடித் தேடி ஒரு சந்நியாசியை கண்டான். அந்த சந்நியாசியிடம் பல சக்திகள் இருந்தன. அவன் அவரிடம் உதவி கோரினான். சந்நியாசி கேட்டாரு, பூதத்தை வைத்து நீ என்ன சொன்ன? அவன் சொன்னான், சுவாமி, என் வேலைகளை செய்ய பூதம் வேண்டும், தயவு செய்து வழி சொல்லுங்கள். சந்நியாசி சொன்னார், இந்த சிக்கலில் மாட்டாதே, வீட்டுக்குப் போ. அடுத்த நாள் அவன் மீண்டும் வந்து அழுது புலம்பினான். இறுதியில் சந்நியாசி எரிச்சலடைந்து சொன்னார், சரி, இதோ இந்த மந்திரம், இதைச் சொன்னால் பூதம் தோன்றும். நீ சொல்வதை செய்யும், ஆனால் எச்சரிக்கையாக இரு. இவை பயங்கரமானவை. அதற்கு தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இரு. ஒரு நிமிடம் சும்மா இருந்தாலும் உன் உயிரை எடுத்துவிடும். அதற்கு அவன் சொன்னான், இது என்ன பெரிய விஷயம்? அதற்கு வாழ்நாள் முழுவதும் முடியாத வேலைகளை கொடுப்பேன். பின்னர் அவன் காட்டிற்குச் சென்று மந்திரத்தை சொன்னான். ஒரு பயங்கரமான பூதம் தோன்றியது. பூதம் சொன்னது, உன் மந்திரம் என்னை வென்றுவிட்டது. ஆனால் ஒரு நிமிடம் எனக்கு வேலை இல்லை என்றாலும் உன்னை தின்று விடுவேன். அவன் சொன்னான், சரி, எனக்காக ஒரு அரண்மனை கட்டு. பூதம் சொன்னது, இதோ கட்டிவிட்டேன். பணம் கொண்டு வா, இதோ வந்துவிட்டது. இந்த காட்டை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்கு, இதோ முடிந்துவிட்டது. அடுத்து என்ன? இப்போது அவன் பயந்தான். தன் கையில் வேலை இல்லை. இது ஒரு நொடியில் முடித்து விடுகிறது. பூதம் கர்ஜித்தது, வேலை கொடு, இல்லையேல் தின்று விடுவேன். அவன் பயந்து ஓடி சந்நியாசியிடம் சென்றான். சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள். சந்நியாசி கேட்டார், என்ன நடந்தது? அவன் சொன்னான், பூதத்திற்குத் தர என்னிடம் வேலை இல்லை. வேலை இல்லை என்றால் என்னை தின்று விடுவேன் என்கிறது. பூதம் அங்கே வந்துவிட்டது. இப்போது உன்னை தின்று விடுவேன் என்றது. அவன் நடுங்கினான். சந்நியாசி சொன்னார், இதோ அந்த நாயின் வால் சுருண்டுள்ளது. உன் வாளை எடுத்து அதை வெட்டி பூதத்திடம் கொடுத்து அதை நேராக்கச் சொல். அவன் நாயின் வாலை வெட்டி பூதத்திடம் கொடுத்து நேராக்கச் சொன்னான். பூதம் அதை நேராக்கியது. ஆனால் கையை எடுத்தவுடன் அது மீண்டும் சுருண்டது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. ஆனால் அது சுருண்டே இருந்தது. பல நாட்கள் முயன்று களைத்துப் போன பூதம் சொன்னது, என் வாழ்நாளில் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்ததில்லை. நான் ஒரு பழைய பூதம், இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். பூதம் சொன்னது, நண்பா, சமரசம் செய்து கொள்வோம். என்னை விட்டுவிடு. நான் உனக்கு கொடுத்தவை உன்னிடமே இருக்கட்டும். இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அவன் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டான். இந்த உலகமும் நாயின் சுருண்ட வால் போன்றதுதான். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் இதை நேராக்க முயல்கிறார்கள். ஆனால் கையை எடுத்தவுடன் அது மீண்டும் சுருண்டு விடுகிறது. இதைத் தவிர வேறு என்ன நடக்க முடியும்? பற்றின்றி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மனிதன் முதலில் உணர வேண்டும். அப்போதுதான் அவன் பிடிவாதத்திலிருந்தும் குறுகிய மனப்பான்மையிலிருந்தும் விடுபட முடியும். உலகம் நமக்காக காத்திருக்கப் போவதில்லை என்று தெரியும்போது நாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். இந்த உலகில் பிடிவாதம் இல்லையென்றால் இது எப்போதோ முன்னேறியிருக்கும். மதவெறி மூலம் மனித இனம் முன்னேற முடியும் என்று நினைப்பது தவறு. மாறாக இது நம்மை பின்னோக்கி தள்ளும். இது வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கி மனிதர்களை மோதச் செய்யும்.
நம்மிடம் இருப்பதுதான் சிறந்தது, மற்றவர்களிடம் இருப்பது ஒன்றுக்கும் உதவாது என்ற எண்ணம் வரும்போது நாயின் சுருண்ட வால் கதையை நினைத்துப் பாருங்கள். உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. உங்கள் உதவியில்லாமலே இது இயங்கும். நீங்கள் பிடிவாதத்தை விட்டு வெளியே வரும்போதுதான் சிறப்பாகச் செயல்பட முடியும். அமைதியான மனதுடன் சிந்தித்துச் செயல்படுபவர், நரம்புகள் பதற்றமடையாதவர், அன்பு மற்றும் கருணை கொண்டவர் மட்டுமே உலகில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிடிவாதக்காரன் முட்டாள் மற்றும் கருணையற்றவன். அவனால் உலகையும் நேராக்க முடியாது, தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. இன்றைய உரையின் சுருக்கம் இதுதான். முதலாவதாக, நாம் உலகிற்குத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் நமக்கு கடமைப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உலகில் பணியாற்றுவது நமக்கொரு பாக்கியம். உலகிற்கு உதவுவதன் மூலம் நமக்கே நன்மை செய்து கொள்கிறோம். இரண்டாவதாக, இந்த உலகிற்கு ஓர் இறைவன் இருக்கிறார். உலகம் பின்தங்கியிருக்கிறது. உங்கள் அல்லது என் உதவி அதற்கு தேவை என்பது உண்மையல்ல. இறைவன் எங்கும் இருக்கிறார். அவர் அழிவற்றவர், எப்போதும் செயல்படுபவர். உலகம் உறங்கும்போதும் அவர் விழித்திருக்கிறார். உலகின் மாற்றங்கள் அனைத்தும் அவரால்தான் நிகழ்கின்றன. மூன்றாவதாக, யாரையும் வெறுக்கக்கூடாது. உலகம் எப்போதும் நன்மை தீமைகளின் கலவையாகவே இருக்கும். அநீதி இழைப்பவர் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். இந்த உலகம் குணங்களை உருவாக்க உதவும் ஒரு பெரிய உடற்பயிற்சி கூடம். இதில் நாம் அனைவரும் பயிற்சி செய்து ஆன்மீக பலத்தை பெற வேண்டும். நான்காவதாக, நமக்குள் எந்த பிடிவாதமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் பிடிவாதம் அன்புக்கு எதிரானது. பாவிய வெறுக்கவில்லை, பாவத்தைத்தான் வெறுக்கிறோம் என்று சொன்னால், பாவத்தையும் பாவியையும் பிரிக்க முடிந்த ஒருவனை பார்க்க நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வேன். சொல்லுவது எளிது, ஆனால் செயல்படுத்துவது கடினம். நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவு சிறப்பாகச் செயல்பட முடியும். பற்றின்மையே முழுமையான தியாகம். நம் உடல், மனம் மற்றும் வாக்கால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் எப்படி நம்மிடமே திரும்ப வருகிறதோ அதேபோல் நம் செயல்கள் மற்றவர்கள் மீதும், மற்றவர்களின் செயல்கள் நம் மீதும் தாக்கத்தை உண்டாக்குகின்றன. ஒரு மனிதன் தீய செயல்களை செய்யும்போது அவன் மென்மேலும் தீயவனாகிறான். நல்ல செயல்களை செய்யும்போது அவன் மேன்மேலும் வலிமையடைகிறான். ஒரு மனம் மற்றொரு மனதின் மீது தாக்கத்தை உண்டாக்கும். இதை பௌதிக அறிவியலில் இருந்து ஒரு உதாரணம் மூலம் விளக்கலாம். நான் ஒரு செயலை செய்யும்போது என் மனம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இருக்கிறது. அதே நிலையில் இருக்கும் மற்ற மனங்களும் என் மனதால் பாதிக்கப்படும். ஒரு அறையில் வெவ்வேறு இசைக்கருவிகள் ஒரே சுருதியில் இருந்தால் ஒன்றை தட்டும்போது மற்றவையும் அதே ஒலியை எழுப்பும். இதேபோல் ஒரே நிலையில் இருக்கும் மனங்களின் மீது ஒரு எண்ணம் சமமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நம் மனங்கள் தூரத்தில் இருந்தாலும் இந்த தாக்கம் எப்போதும் இருக்கும். நான் ஒரு தீய செயலை செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். என் மனசில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு ஏற்படும். அதே நிலையில் இருக்கும் உலகிலுள்ள மற்ற மனங்களும் பாதிக்கப்படும். நான் நல்ல செயலை செய்யும்போது வேறொரு அதிர்வு ஏற்படும். இந்த தாக்கம் மனங்களின் வலிமையை பொறுத்து அமையும். ஒளியின் அலைகள் ஒரு பொருளை அடைய லட்சக்கணக்கான ஆண்டுகளாவது போல எண்ண அலைகளும் ஆகாயத்தில் பல 100 ஆண்டுகள் சுற்றித் திரிந்து இறுதியாக ஏதோ ஒரு பொருளை அடையும். எனவே நம் வளிமண்டலம் நல்ல மற்றும் தீய எண்ண அலைகளால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மூளையிலிருந்தும் வெளிவரும் எண்ணம் ஒரு தகுதியான இடத்தை கண்டுபிடிக்கும் வரை சுற்றித் திரியும். அந்த எண்ணத்தை ஏற்க தயாராக இருக்கும் மனம் அதை உடனடியாக ஏற்கும். எனவே ஒருவன் தீய செயலை செய்யும்போது அவன் சுற்றுப்புறத்திலுள்ள தீய அலைகளை தன் மனதிற்குள் ஈர்க்கிறான். இதனால்தான் ஒரு தீயவன் மென்மேலும் தீய செயல்களை செய்கிறான். நல்ல செயல்களை செய்பவனுக்கும் இதுவே பொருந்தும். அவன் நல்ல அலைகளை ஈர்ப்பதால் அவனுடைய நற்பண்புகள் வலிமையடைகின்றன. தீய செயல்களால் நமக்கும் பிறருக்கும் தீங்கு செய்கிறோம். நல்ல செயல்களால் நமக்கும் பிறருக்கும் நன்மை செய்கிறோம். கர்மயோகத்தின்படி பலனை தராமல் எந்தச் செயலும் அழியாது. இயற்கையின் எந்தச் சக்தியும் அதை தடுக்க முடியாது. நான் தீய செயல் செய்தால் அதன் பலனை நான் அனுபவித்தே தீர வேண்டும். அதேபோல் நற்செயல் செய்தால் அதன் நற்பலனை யாராலும் தடுக்க முடியாது. காரணத்திலிருந்து காரியம் உண்டாகும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, எது நற்செயல் எது தீய செயல் என்று நாம் ஒரு கோடு போட்டு சொல்ல முடியுமா?
ஒரு செயலே ஒரே நேரத்தில் நல்ல மற்றும் தீய பலன்களை தரக்கூடும். இதோ நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிலர் இது நல்ல செயல் என்று நினைக்கலாம், ஆனால் அதே சமயம் காற்றில் இருக்கும் ஆயிரக்கணக்கான கிருமிகளையும் நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் தீய செயலும் செய்கிறேன். நமக்கு பிடித்தவர்கள் மீது ஒரு செயலின் தாக்கம் நன்றாக இருந்தால் அதை நற்செயல் என்கிறோம். நீங்கள் என் பேச்சை ரசிப்பீர்கள், ஆனால் அந்த கிருமிகள் ரசிக்காது. கிருமிகளை நீங்கள் பார்க்கவில்லை, உங்களை மட்டும் பார்க்கிறீர்கள். எனவே நற்செயலிலும் சிறிது தீமையையும் தீய செயலிலும் சிறிது நன்மையையும் காண்பவர்களே உண்மையில் கர்மத்தின் இரகசியத்தை அறிந்தவர்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? எவ்வளவு முயன்றாலும் ஒரு செயல் முற்றிலும் தூய்மையானதாகவோ அல்லது அசுத்தமானதாகவோ இருக்க முடியாது. பிறருக்கு தீங்கு செய்யாமல் நம்மால் சுவாசிக்க கூட முடியாது. நம் உணவின் ஒவ்வொரு கவளமும் பிறருடைய வாயிலிருந்து பறிக்கப்பட்டதுதான். ஒரு விலங்கையோ கிருமியையோ அழித்துத்தான் நாம் உயிர் வாழ்கிறோம். எனவே செயல்கள் மூலம் முழுமையடைய முடியாது. நாம் எவ்வளவு காலம் வேலை செய்தாலும் இந்த சிக்கலிலிருந்து விடுபட முடியாது. நற்பலன் மற்றும் தீய பலன் என்ற பிணைப்புக்கு முடிவே இருக்காது. அடுத்ததாக, கர்மத்தின் நோக்கம் என்ன? உலகம் ஒரு நாள் முழுமையடையும், அங்கே நோய், துக்கம், மரணம் இருக்காது என்று பலர் நினைக்கிறார்கள். இது ஒரு அழகான எண்ணம்தான், ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்தால் இது சாத்தியமில்லை என்று புரியும். நன்மையும் தீமையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். தீமை இல்லாமல் நன்மை மட்டும் இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது புற இயற்கையோடு செய்யும் போராட்டம். அதில் நாம் தோற்றால் நம் உயிர் போகிறது. உயிர் வாழ்வதே போராட்டம்தான். உணவு அல்லது காற்று கிடைக்கவில்லை என்றால் மரணம் நிகழ்கிறது. வெளி உலகிற்கும் உள் உலகிற்கும் நடக்கும் போராட்டமே வாழ்க்கை. எனவே போராட்டம் முடிந்தால் வாழ்க்கையும் முடிந்துவிடும். முழுமையான இன்பம் என்பது இந்த போராட்டத்தின் முடிவு, ஆனால் அதுவே வாழ்க்கையின் முடிவும் கூட. உலகிற்கு உபகாரம் செய்வது நமக்கே உபகாரம் செய்து கொள்வதாகவும். பிறருக்குச் செய்யும் நன்மையால் நம் உள்ளம் தூய்மையடைகிறது. பிறருக்கு நன்மை செய்வதன் மூலம் நாம் சுயநலத்தை மறக்கிறோம். இந்த சுயமறதியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம். மனிதன் முட்டாள்தனமாக தன்னை சுகமாக வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு சுயநலத்தை அழிப்பதில்தான் உண்மையான இன்பம் இருக்கிறது என்பதை உணர்கிறான். கருணை மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய அகந்தையை குறைக்கிறது. இதையே ஞானி, பக்தன் மற்றும் கர்மயோகி ஆகிய மூவரும் ஏற்கிறார்கள். மிக உயர்ந்த லட்சியம் என்பது முழுமையான ஆத்ம தியாகம். அங்கே நான் இல்லை, நீதான் இருக்கிறாய். உலகில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகையினர் தேவ பண்பு கொண்டவர்கள். அவர்கள் முழுமையான தியாகிகள். மற்றவர்களுக்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள். இவர்கள் மிகச் சிறந்த மனிதர்கள். ஒரு நாட்டில் 100 பேர் இப்படி இருந்தால் அந்த நாட்டுக்கு கவலையே இல்லை. ஆனால் இவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருக்கிறார்கள். இரண்டாவது வகையினர் சாது பண்பு கொண்டவர்கள். அவர்கள் தங்களுக்கு பாதிப்பு வராதவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள். மூன்றாவது வகையினர் அசுர பண்பு கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் நன்மைக்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்வார்கள். நான்காவது வகையினர் இருக்கிறார்கள். அவர்கள் காரணமே இல்லாமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வார்கள். சமஸ்கிருதத்தில் 2 சொற்கள் உள்ளன, பிரவிருத்தி மற்றும் நிவிருத்தி. பிரவிருத்தி என்றால் ஒன்றின் பக்கம் செல்வது, நிவிருத்தி என்றால் ஒன்றிலிருந்து விலகுவது. நான் மற்றும் எனது என்பதை நோக்கிச் செல்வதே உலகம். சொத்து, அதிகாரம், பெயர் ஆகியவற்றால் இந்த நான் என்பதை வளர்க்க முயல்வதுதான் பிரவிருத்தி. இது மனிதனின் இயல்பான குணம். எங்கும் எதையும் எடுத்து ஒரு மையத்தில் சேகரிப்பது. அந்த மையம் அவனுடைய அகந்தை. இந்த பண்பு குறையத் தொடங்கும் போது, எப்போது நிவிருத்தி தோன்றுகிறதோ அப்போதே அறமும் மதமும் தொடங்குகின்றன. நிவிருத்தியே எல்லா அறத்திற்கும் அடிப்படையாகும். அதன் முழுமையே ஆத்ம தியாகம். இதை அடைந்த மனிதன் மற்றவர்களுக்காக தன் உடல், மனம் அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருப்பான். இதுவே நற்செயலின் மிக உயர்ந்த பலன். ஒருவன் எந்த தத்துவமும் படிக்காமல் இருக்கலாம்.
கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய தயாராக இருந்தால் அவன் ஞானியும் பக்தனும் அடையும் அதே இடத்தை அடைகிறான். எனவே ஞானி, கர்மயோகி, பக்தன் ஆகிய மூவரும் ஆத்ம தியாகம் என்ற இடத்தில்தான் சந்திக்கிறார்கள். மகாத்மா புத்தர் கடவுளை பற்றி பிரசாரம் செய்யவில்லை, தியாகத்தை பற்றித்தான் பேசினார். பற்றற்று இருப்பதுதான் மிக உயர்ந்த தியாகம். நான் ஏற்கனவே சொன்னது போல, கர்மம் என்பது காரியத்தையும் அதன் விளைவையும் குறிக்கும். காரணமும் காரியமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இந்திய தத்துவத்தின்படி இது இந்த உலகம் முழுமைக்கும் பொருந்தும். நாம் எதை பார்த்தாலும் அனுபவித்தாலும் அது ஒரு செயலின் விளைவுதான். விதி அல்லது நியமம் என்பது நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடக்கும் தன்மையை குறிக்கும். இதையே நம் நாட்டு தர்க்கவாதிகள் வியாப்தி என்கிறார்கள். நம்முடைய இந்த உலகம் தேசம், காலம் மற்றும் நிமித்தம், காரணம் ஆகியவற்றால் எல்லைக்குட்பட்டது. எனவே விதி என்பது இந்த எல்லைக்குட்பட்ட உலகிற்கு மட்டுமே பொருந்தும். நம்முடைய புலன்களுக்கு எட்டாத விஷயங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தாது. சுதந்திரமான விருப்பம் என்று ஒன்று இருக்க முடியாது. ஏனெனில் விருப்பம் என்பதே இந்த உலகிற்கு உட்பட்டதுதான். இந்த உலகிற்கு உட்பட்ட எதுவும் காரணகாரிய விதிக்கு கட்டுப்பட்டது. கட்டுப்பட்டது எதுவும் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? இந்த உலகம் எங்கிருந்து வந்தது? சுதந்திரமான நிலையிலிருந்து இது வருகிறது, பிணைப்பில் இருக்கிறது, மீண்டும் சுதந்திரத்தையே முக்தி அடைகிறது. நாம் இந்த சிறிய உலகிற்கு அப்பால் செல்ல வேண்டும். இங்கே முக்தி கிடைக்காது. முக்தி பெற வேண்டுமானால் இந்த சிறிய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். இந்த உலகை தியாகம் செய்ய வேண்டும். சொர்க்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். உடல், மனம் அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். நாம் எப்போது பற்றை துறக்கிறோமோ அப்போதே முக்தி அடைகிறோம். பற்றை துறக்க 2 வழிகள் உள்ளன. ஒன்று நேதி, நேதி, இதுவல்ல இதுவல்ல என்று அனைத்தையும் விளக்குவது. மற்றொன்று இதி, இதி, இதுவும் இதுவும் என்று அனைத்தையும் அனுபவித்து அதன் மூலம் விளக்குவது. முதலாவது வழி ஞானயோகியுடையது. 2வது வழி கர்மயோகியுடையது. கர்மயோகம் என்றால் என்ன? கர்மத்தின் இரகசியத்தை அறிவது. உலகம் முழுவதும் ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டுள்ளது. எதற்காக? சுதந்திரம் அடைய, முக்தி அடைய. ஒரு சிறிய அணுவிலிருந்து மிக உயர்ந்த உயிர் வரை அனைத்தும் சுதந்திரத்திற்காகவே போராடுகின்றன. கர்மயோகம் என்பது ஒரு கலை. இதன் மூலம் குறைவான முயற்சியில் அதிக பலனை பெறலாம். செயலில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலனில் இல்லை. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் நற்செயல் நம் கால்களில் இருக்கும் ஒரு விலங்கை உடைக்கிறது. பற்றற்று இருப்பதுதான் கர்மயோகத்தின் அடிப்படை. இதை புத்தர் மிகச் சிறப்பாக செய்து காட்டினார். அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆசையே துக்கத்திற்கு அடிப்படை என்று அவர் கூறினார். மற்றவர்களுக்காக உழைப்பதே உண்மையான வாழ்க்கை. வேதாந்தத்தின் மிக உயர்ந்த தத்துவம் என்னவென்றால், நாம் வெவ்வேறு வழிகளில் ஒரே இலக்கை அடையலாம் என்பதுதான். அவை கர்மயோகம், பக்தி யோகம், இராஜ யோகம் மற்றும் ஞான யோகம். நம்முடைய இறுதி இலக்கு முக்தி. இந்த உலகமே ஒரு போராட்டக் களம்தான். எல்லாவற்றையும் சமமாக கருதுவதே கர்மயோகத்தின் லட்சியம். ஆனால் முழுமையான சமநிலை என்பது மரணத்திற்குச் சமம். ஏனெனில் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதால்தான் இயக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முயல்வதுதான் நம் கடமை. கடமை என்ற உணர்வு சில நேரங்களில் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இது என் கடமை என்று சொல்லி நாம் பல விஷயங்களில் பற்றுக்கொள்கிறோம். உண்மையில் பற்றுதான் எல்லா துயரத்திற்கும் காரணம். யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துகிறாரோ அவரை உலகம் கட்டுப்படுத்த முடியாது. கர்மயோகி எந்த புகழையும் எதிர்பாராமல் செயல்பட வேண்டும். நாம் எதையாவது கொடுத்தால் நமக்கு பெருமை வரக்கூடாது. நாம் ஒரு கருவி மட்டுமே. பற்றற்ற நிலையில் இருக்கும்போது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. சுயநலம் இருக்கும்போதுதான் நல்லதும் கெட்டதும் தோன்றுகிறது. நீங்கள் புகழை எதிர்பார்த்தால் வசையும் உங்களை தேடி வரும். இன்பத்தை தேடினால் துன்பமும் வரும். எனவே எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணித்துவிட்டு பணியாற்றுங்கள். இதுவே கர்மயோகத்தின் ரகசியம். கடவுள் இந்த உலகத்தை ஆள வருகிறார். அப்போது ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்காது என்று சொல்பவர்கள் நம்பிக்கையாளர்கள். ஆனால் அவர்களிடம் நேர்மை இருக்கிறது. இந்த உணர்வால்தான் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது.
உலகம் எப்போதோ முன்னேறியிருக்கும் என்று நினைப்பது ஒரு வகை பிடிவாதம். ஆனால் இந்த சமநிலை என்பது கற்பனையில்தான் சாத்தியம். படைப்புக்கு அடிப்படையே ஏற்றத்தாழ்வுதான். நரம்புகள் பதற்றமடையாமல் சிந்தித்துச் செயல்படுபவர் மட்டுமே உலகில் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். ஒருவன் மற்றவர்களுக்காக உழைக்கும்போது அவன் தேவனாவான். ஒரு புலி கூடச் சொல்லலாம், மனிதன் எனக்காகத்தான் படைக்கப்பட்டான் என்று. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது என்ற எண்ணம் ஒரு வகை அடிமைத்தனம்தான். என் குருநாதர் சொல்வார், ஒரு செவிலித்தாய் ஒரு குழந்தையை பேணுவது போல நீ உன் குழந்தையை பேண வேண்டும். உன்னால் இந்த உலகத்திற்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீ ஒரு கருவி மட்டுமே. 25வது புத்தர் என்று கௌதம புத்தர் தன்னை சொல்லிக் கொண்டார். அவருக்கு முன் 24 புத்தர்கள் இருந்ததற்கான வரலாறு நம்மிடம் இல்லை. புயல் வந்து உன் கட்டடங்களை 5 நிமிடத்தில் அழித்துவிடும். எனவே உலகிற்கு நன்மை செய்கிறோம் என்ற பேச்சை விடு. கர்மயோகம் என்பது உன் நலனுக்காகவே செய்யப்படுவது. எந்த புகழையும் எதிர்பார்க்காதே. உன் பெயர் செய்தித்தாள்களில் வரவேண்டும் என்று விரும்பாதே. புத்தரை போன்ற ஒரு மகான் உலகில் தோன்றியது இந்த மனித இனத்தின் பாக்கியம். அவர் எந்த கடவுளையும் பிரசாரம் செய்யவில்லை, அன்பையும் தியாகத்தையும் தான் பிரசாரம் செய்தார். நூல்கள் மற்றும் விலைப்பட்டியல் 1, 3. ஸ்ரீ ராமகிருஷ்ண வசனாமிர்தம் 3 பாகங்கள். மொழிபெயர்ப்பு சூரியகாந்த் திரிபாதி நிராலா. முதல் பாகம் 3ஆம் பதிப்பு. விலை ரூபாய். 2ஆம் பாகம் 2ஆம் பதிப்பு. விலை ரூபாய். 3ஆம் பாகம் 2ஆம் பதிப்பு. விலை ரூபாய். 4, 5. ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலாமிர்தம் விரிவான வாழ்க்கை வரலாறு 3ஆம் பதிப்பு. 2 பாகங்கள். ஒவ்வொரு பாகத்தின் விலை ரூபாய். 6. விவேகானந்தர் சரிதம் விரிவான வாழ்க்கை வரலாறு 2ஆம் பதிப்பு. சத்யேந்திரநாத் மஜும்தார் விலை ரூபாய். 7, 8. தர்ம பிரசங்கத்தில் சுவாமி சிவானந்தர் 2 பாகங்கள். ஒவ்வொரு பாகத்தின் விலை ரூபாய் 50 பைசா. 9. பரமார்த்த பிரசங்கம் சுவாமி விர்ஜானந்தர் ஆர்ட் பேப்பரில் அச்சிடப்பட்டது. துணி கட்டமைப்பு விலை ரூபாய் 50 பைசா. கார்ட்போர்டு கட்டமைப்பு விலை ரூபாய். சுவாமி விவேகானந்தர் எழுதிய புத்தகங்கள் 10. விவேகானந்தருடன் உரையாடல் 2ஆம் பதிப்பு. விலை ரூபாய் 50 பைசா. 11. இந்தியாவில் விவேகானந்தர் பாரத பிரசங்கங்கள் 2ஆம் பதிப்பு. 5 ரூபாய். 12. ஞானயோகம் 3 ரூபாய். 13. கடிதங்கள் முதல் பாகம் 2 ரூபாய். 14. கடிதங்கள் 2ஆம் பாகம் 2 ரூபாய் 50 பைசா. 15. தெய்வ வாக்கு 2 ரூபாய் 50 பைசா. 16. தர்ம விஞ்ஞானம் 2ஆம் பதிப்பு 1 ரூபாய் 80 பைசா. 17. இந்து தர்மம் 2ஆம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா. 18. பிரேமயோகம் 3ஆம் பதிப்பு 1 ரூபாய் 80 பைசா. 19. நடைமுறை வாழ்க்கையில் வேதாந்தம் 1 ரூபாய். 20. விவேகானந்தருடன் உரையாடல் 1 ரூபாய் 80 பைசா. 21. ஆத்ம தரிசனம் மற்றும் அதன் வழி 4ஆம் பதிப்பு 1 ரூபாய். 22. பர்ரிவ்ராஜகர் 4ஆம் பதிப்பு 1 ரூபாய். 23. கிழக்கும் மேற்கும் 4ஆம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா. 24. மகாபுருஷர்களின் வாழ்க்கை வரலாறுகள் 5ஆம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா. 25. இராஜயோகம் 1 ரூபாய். 26. சிந்திக்க வேண்டியவை 1 ரூபாய். 27. தர்ம ரகசியம் 2ஆம் பதிப்பு 80 பைசா. 28. ஜாதி கலாச்சாரம் மற்றும் சோசலிசம் 1 ரூபாய். 29. சுதந்திர பாரதம் ஜெய் ஹோ 2ஆம் பதிப்பு 1 ரூபாய். 30. பகவான் ராமகிருஷ்ணர் தர்மம் மற்றும் சங்கம் 2ஆம் பதிப்பு 80 பைசா. 31. பாரத பெண்மணிகள் 3ஆம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா. 32. கல்வி 2ஆம் பதிப்பு 1 ரூபாய். 33. சிகாகோ சொற்பொழிவு 6ஆம் பதிப்பு 70 பைசா. 34. இந்து தர்மத்தின் ஆதரவில்
இரண்டாம் பதிப்பு 80 பைசா 35. எனது குருதேவர் இரண்டாம் பதிப்பு 80 பைசா 36. கவிதைகள் 80 பைசா 37. சக்தி தரும் எண்ணங்கள் இரண்டாம் பதிப்பு 1 ரூபாய் 38. நமது பாரதம் 1 ரூபாய் 39. தற்கால பாரதம் 4ஆம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா 40. எனது வாழ்க்கை மற்றும் லட்சியம் இரண்டாம் பதிப்பு 80 பைசா 41. பவஹாரி பாபா இரண்டாம் பதிப்பு 50 பைசா 42. மரணத்திற்கு பின் வாழ்க்கை இரண்டாம் பதிப்பு 80 பைசா 43. எளிய இராஜயோகம் 1 ரூபாய் 44. எனது போர் நீதி 60 பைசா 45. மனதின் சக்திகள் மற்றும் வாழ்க்கை உருவாக்க பயிற்சிகள் இரண்டாம் பதிப்பு 80 பைசா 46. இறைத்தூதர் இயேசு 80 பைசா 47. விவேகானந்தரின் கதைகள் 1 ரூபாய் 50 பைசா 48. ஸ்ரீ ராமகிருஷ்ண உபதேசங்கள் இரண்டாம் பதிப்பு 1 ரூபாய் 50 பைசா 49. வேதாந்தம் கோட்பாடும் நடைமுறையும் சுவாமி சாரதானந்தர் 80 பைசா 50. கீதையின் தத்துவம் சுவாமி சாரதானந்தர் 2 ரூபாய் 50 பைசா. ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம், தண்டோலி, நாக்பூர் 1.